வணக்கம் மக்களே, வடலண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்டின் இன்னும் ஒரு எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இது நம்மளுடைய வெஸ்ட் ஹாம் கேமோட ரிவ்யூ எபிசோட். அண்ட் இந்த ரிவ்யூ எபிசோடுக்கு நான் ப்ராம்ப்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே கை காமிச்சு என் கூட இன்னைக்கு பேசுறதுக்கு வந்திருக்கிறது ஹேமந்த் மற்றும் தீபக். வணக்கம் வணக்கம் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம நான் சொன்ன மாதிரி பேச போறது நம்ம வெஸ்ட் ஹாம் கேம் பத்தி. அண்ட் வெஸ்ட் ஹாம் கேம்ல ஆக்சுவலா நம்மளுக்கு என்னதான் கொஞ்சம் பேட் ஹிஸ்டரி, பேட் மெமரிஸ் இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுளான 2-0 வின் எடுத்தோம். கம்ஃபர்டபுளான 2-0 வின் எடுத்துட்டு ஒரு பாட்டெல்லாம் பாட முடிஞ்சது, வி ஆர் டாப் ஆஃப் தி லீக், வி ஆர் டாப் ஆஃப் தி லீக்னு. அந்த பாட்டெல்லாம் பாடி முடிச்சுட்டு அடுத்த மேட்சை பார்த்தா அவங்கள தோத்துட்டாங்க. கம்ஃபர்டபுளா தனியா லோன்லி அட் த டாப், மரத்தின் மேல் யானை, பெரிய மீன்கள் வறுக்கணும் அப்படியெல்லாம் பேசணும்னு ஆசை இருந்தாலும் அதெல்லாம் பேசாம பொத்தின்னு இந்த வெஸ்ட் ஹாம் கேமை பத்தி மட்டும் பேச போறோம் இந்த எபிசோட்ல. ஸோ மக்களே, எபிசோட்ல போறதுக்கு முன்னாடி தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் த சப்போர்ட். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிட்டு ஹைப்னு ஒன்று புதுசா இருக்காமே அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம எபிசோடுக்கு நம்ம ஹைப் பண்ணலன்னா வேற யார் ஹைப் பண்ண போறாங்க? ஸோ மறக்காம அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ எஸ், எல்லாத்தையும் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பெருசா அவுட் ஆஃப் த வே போனதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே கேம்குள்ள போயிடலாம். ஸோ ஹேமந்த், ஃபர்ஸ்ட் தாட்ஸ். வெஸ்ட் ஹாமுக்கும் நமக்கும் ஹிஸ்டரின்னு பார்த்தா நம்ம வீட்டுல யார் நம்மள இது வரைக்கும் அடிக்க மாட்டாங்கன்னு ஒரு 2-3 சீசனுக்கு முன்னாடி கான்பிடென்டா சொல்லுவோமோ அந்த மாதிரியான டீம்ல இருந்து எப்படியோ வெளியே வந்துட்டாங்க. ஒரு அவுட்லேயரா வெளியே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு அச்சனே இருந்தாங்க நம்மள கண்டினியூஸா 2 சீசன். திடீர்னு நம்ம ஜெயிச்சிருக்கோம் இந்த மேட்சை. ஃபர்ஸ்ட் தாட்ஸ். அந்த மாதிரி தான் இருந்தது கேம் நேத்தி, டு பி ஆனஸ்ட். பட் இந்த ஹிஸ்டரின்னு சொல்லும் போது ப்ரோ, 2 கேம் எமிரேட்ஸ்ல அது என்னன்னு தெரியல. அந்த 2023 கேம் எஸ்பெஷலி அந்த 2-0 ஹோம்ல தோத்தது, அந்த கேம் வர நான் எமிரேட்ஸ்ல வர போய் பார்த்தேன் அந்த கேம். அதனாலதான் அரவிந்த் பையன் அப்பவே சொன்னா, ப்ரோ இவன் போனதுனாலதான் ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு. அந்த கேம்ல அத்தனை எவ்வளவு சான்சஸ் கிரியேட் பண்ண தெரியுமா? போஸ்ட்லாம் அடிச்சான் சாக்கா. நான் அந்த எண்ட்ல வர இருந்தேன் கரெக்டா. சோ அந்த கேம்ல we should have easily won the game. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிச்சிருக்கலாம். பட் அந்த கேம் எப்படியோ 2-0 தோத்துட்டோம். போன சீசன் கிராம் பாட்டர் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ் இன் சார்ஜ்ல எப்படியோ ஒரு 1-0 கேம், ஐ திங்க் போன் தான் அடிச்சான்னு நினைக்கிறேன் கோல் அந்த கேம்ல. அதுவும் கொஞ்சம் அடிப்பான். அது டிஃபால்ட். முன்னாடி பெண்டர்ஹாமான்னு ஒருத்த, சயீத் பெண்டர்ஹாமான்னு ஒருத்த அடிப்பான். அப்படி இல்லாட்டி இப்ப போன் அடிச்சுன்னு. கரெக்ட். சோ எனக்கு இந்த கேம் அவ்வளோ பயப்படல ப்ரோ. ஏன்னா ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, கொஞ்சம் அந்த தேர்ட் டைம் சாம்னு சொல்லிட்டு ஐ தாட் வி வுட் ஹவ், நம்ம பசங்க கொஞ்சம் லேர்ன் பண்ணிருப்பானுங்க. அண்ட் இருக்கிற ஸ்குவாடும் இருக்கு ஓரளவுக்கு. ஆல்தோ ஐ நோ மடுவக்கே நிறைய அட்டாக்கிங் பிளேயர்ஸ் ஆர் நாட் அவ்வளோ பெஞ்ச்ல இல்ல. பட் ஐ தாட் வி ஹேட் இனஃப் டு கெட் த ரிசல்ட்னு தான் தோணுச்சு. அண்ட் நல்ல வேலை ப்ரோ, எனக்கு கவலை இல்லை பர்ஃபார்மன்ஸ் பத்தி. ரிசல்ட் தான் தேவை இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல, எஸ்பெஷலி இந்த பனானா ஸ்கின் கேம்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேம்ஸ்ல we only care about result. Performance I don't really care. It's a clean sheet end of the day, 2-0. அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ப்ரொஃபஷனல் பர்ஃபார்மன்ஸ். அதோட பெருசா வேற எதுவும் சொல்றதுக்கு இல்ல. நீங்க கேள்வி கேட்டாதான் நாங்க ஏதோ சொல்ல முடியும். இந்த எபிசோட்ல சொல்லிட்டேன்னா எப்படி எபிசோடு கண்டென்ட் வரும்? நான் என்ன பண்றது? உங்க சைடுல நீங்க போட்டு ஏதாச்சும் என்கிட்ட பேச எதுவும் இல்ல, நீங்க ஏதாச்சும் பேசுவீங்கன்னு பார்த்தா நீ அப்படியே என் சைடு திருப்பி விடுற. அதனால இருக்கு. பட் என்ன சொல்றது, கொஞ்சம் தேடி புடிச்சு எடுக்கிற மாதிரி இருக்குது. அதே நம்ம உண்மைதான். ஏன்னா இது நம்ம ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எவர்டன் போட்டானுங்கடா கோலு, ஜாக் கிரீலிஷ் கோல். ஓ, பேலஸோட இன்வின்சிபிள்ஸ் சொல்லிக்கலாமா? அப்போ இன்னைக்கு இன்வின்சிபிள்ஸ் டே ஆபீஷியலி முடிஞ்சிடுச்சு. கிரீலிஷ் போட்டான் கோல். வாவ், இன்ட்ரஸ்டிங். ஏன்டா நான் எண்ட எடுத்து வச்சிருக்கேன். நான் கிரீலிஷ் எடுக்கணும்னு நினைச்சேன், எண்ட ஏதா எடுத்தேன். கோல் போட்டான், அது வரைக்கும் சந்தோஷம்.
தீபக், உன்னுடைய ஃபர்ஸ்ட் தாட்ஸ் ஸ்டார்டிங் லைனப்ல ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஆக்சுவலா நம்ம வந்துட்டு ரொம்ப நாளா வந்துட்டு ஹேண்ட் பிரேக் போட்டுன்னு இருக்கோம், கால்ல பிரேக் அடிக்கிறோம், அது பண்றோம் இது பண்றோம், டயருக்கு அடியில கல்லு வச்சிருக்கோம், காரை ஓட விடாம நவுத்தாம நகரம், இப்படி எல்லாம் வந்து நிறைய பேசினதுக்கு அப்போ இந்த மேட்ச்ல வந்து திடீர்னு ஆர்டெட்டா வந்து ஓகேடா இந்தாங்கடா ஹேண்ட் பிரேக் அது மயிராவது இந்தாங்க எடுத்துன்னு போங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இந்த ஓடகாடு அந்த பக்கம் ஏசே நடுவுல ரைஸ்னு போட்டானுங்க. ஸ்டார்டிங் லைனப் அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் தாட்ஸ். சர்ப்ரைசிங் தான். நம்ம நம்ம ஆளு இந்த மேஜிக்கல் மிட்ஃபீல்ட் அண்ட் அதோட ஒரு டிசாஸ்டர் பத்தி அப்படியே பேசுவோம் கண்டினியூஸா. பட் நீ ஃபர்ஸ்ட் தாட்ஸ் அண்ட் ஸ்டார்டிங் லைனப் பத்தி நீ சொல்லு. சர்ப்ரைசிங் லைனப் தான் டு பி ஃபேர். லைக் ஆர்டெட்டா எப்பவுமே சேஃப் பிளே. நான் ஜுபுமேண்டி தான் ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனா நான் இந்த லைனப் எதிர்பார்க்கவே இல்லை. எஸ்ஏ ஓடகார்ட் வந்து அதான் எக்ஸ்பெக்டே பண்ணல அவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே ப்ராப்ளி ஐ தாட் எஸ்ஏ வுட் ஹவ் ஸ்டார்டட் இன் லெஃப்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரோசார்ட். இதுதான் என்னோட தாட்ஸா இருந்தது. பட் லைனப் பேப்பர்ல நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பார்க்கும்போது ஓகே என்னடா சரி ஏதோ எல்லாரும் ஒரே இடத்துல ஆடிட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணீங்களா இல்லையா அப்படிதான் இருந்தது. எனக்கு எக்ஸாக்டா அதான் தோணுச்சு. என்னடா ஒன்னா சேர்ந்து ஆடினா ஒரே இடத்துல ஒன்னா சேர்ந்து ஆடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. அது கொஞ்சம் இதா நான் அது வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஓடேகார்டு வந்து என்ன சொல்லுவோம், லைக் நீ ரொம்ப டீப்பா டிராப் பண்ற வந்து அங்கேயே இருன்றது சொல்றதுக்கு பதிலா இந்த கேமும் அதே தான் நடந்தது. மேபி ஜூமேண்டி ஓடேகார்ட் எஸ்ஏ மேபி வுட் பி a better fit probably. I don't know. ஏன்னா அந்த ரைஸ் வந்து நீ ஐ டோன்ட் நோ சொல்றது பயங்கர ஐரானிக்கா இருந்தது. ஏன்னா இவ்வளவு நாள் எல்லாருமே அதுக்குதான் கத்தின்னு இருந்தானுங்க. நம்ம வந்துட்டு இதுதான்டா அட்டாக், இதுதான்டா மிட்ஃபீல்டு, ரைஸ ட்ரஸ்ட் பண்ணணும்டா அப்படின்னு பேசிட்டு இருந்தானுங்க. ரைஸ் வந்து நம்பர் 6 இல்ல, அவனுக்கு அந்த இது இல்ல, அந்த அங்க இருந்து பேக்ல இருந்து பால் எடுத்துட்டு வர்றதுக்கான இது இல்ல. லைக் he has few passes. நம்ம போன எப்ப நான் லாஸ்டா வந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம். அந்த ஒரு திங் he has to improve na his passing from back. If he is playing 6 ஆனா அந்த இது அவனோட இதுல இல்லன்னு பேசிட்டு அதேதான் இன்னமும் அதேதான் applicable to him. Probably is better suited இந்த எஸ்ஏ பொசிஷன். இல்லைன்னா நம்ம கத்திக்கிட்டே இருப்போம், டே ஏன்டா அந்த சைடு லெஃப்ட்ல ஆட விட்டு ரைட்ல பாஸ் பண்ண வைக்கிறீங்க, கடுப்பு கத்தாதீங்கடா, ரைட்லயே ஆட வைங்க அப்படின்ற மாதிரி. பட் யா சர்ப்ரைஸ் தான் லைனப். அந்த ஓட்டுனா எஸ்ஏ ஓடகார்ட் ஸ்டார்ட் பண்ணதா சர்ப்ரைசிங். ரெஸ்ட் இஸ் லைக் யூசுவல் லைனப் தான். அதான் அந்த மிட்ஃபீல்டோட பெர்ஃபார்மன்ஸ். ஏமன் ஃபர்ஸ்ட் 30 நிமிஷம் அந்த மிட்ஃபீல்ட் விளையாடுச்சு, என்ன நடந்துச்சு அங்கதான் வந்து நான் லைட்டா ஒரு தூக்கத்தை போட்டேன் ஒரு கேம் பார்க்கும்போது. அந்த அந்த டைம்ல ஸ்டில் நம்ம அந்த ரைட் சைட் ரிலையண்டா தான் இருந்தோம் ஆக்சுவலா. ரொம்ப நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஓடகார்ட் பார்த்தேன் எஸ்ஏ பால் கேட்டுனுக்குறான், நிறைய விண்டோஸ் இருந்தது. ஐ திங்க் ஹி குட் ஹவ் பிளேட் ஹிம், பட் நிறைய பிளேஸ்ல அவனை பிளே பண்ணல. பிளஸ் அந்த பேலன்ஸ் இல்ல ப்ரோ, ஒரு மாதிரி ஒரு பேலன்ஸே இல்லாம மிட்ஃபீல்ட் நம்ம மைண்ட்ல வந்துட்டு அது வந்து ஆன் பேப்பர் வந்துட்டு ஒரு தாறுமாறான ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கேம் மேபி ஃபர்ஸ்ட் கேம்ங்கிறப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து ஹார்ஷா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் அதே வந்துட்டு பிட்ச்ல பாக்குறப்ப வந்து டிரான்ஸ்லேட்டே ஆகல. என்னடா நம்ம மைண்ட்ல ஒரு விஷன் இருந்த ஒரு மைண்ட்ல ஒரு படம் ஓடிட்டு இருக்கியா, அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தமே இல்லையேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மேபி உங்க செல்லப்பிள்ளை என் செல்லப்பிள்ளை வந்திருந்தான்னா இந்த மிட்ஃபீல்ட் ஒர்க் ஆயிருக்கும். We are not ready for that conversation. நான் முதல்ல தான் சொன்னேன் நடக்க போகுது அது. இல்ல என்னன்னா ப்ரோ, ஐ திங்க் இந்த மிட்ஃபீல்ட் வந்து எப்படின்னா there is no control in this midfield. More or less இந்த மாதிரி கவுண்டர்ல அவனுங்க அடிச்சா we could have tackled them better with Rice at the 6 அந்த மாதிரி யோசிச்சு பண்ணானா எனக்கு தெரியல. பிகாஸ் வெஸ்ட் ஹாம் அப்படிதான் ஆடி இருப்பானுங்க if they were trying to go and score a goal நேத்தி. so I don't know how I mean Zubimendi வந்த அப்புறமா கூட Zubimendi ஓடகார்ட் எஸ்ஏ வந்து it wasn't for too long. So அது would have been ரொம்ப லைட் வெயிட்டா இருந்திருக்கும். அது வந்து பேலன்ஸ் இன்னும் பயங்கரமா மோசமா இருந்திருக்கும். நீங்க பாத்துருந்தீங்கன்னா ஜூபிமெண்டி வந்த உடனே யூ saw that அந்த மிட்ஃபீல்டோட ஃப்ளோ, கேம், அந்த அந்த கண்ட்ரோல், அந்த ஹோல் கேம் அவன் தான் டிக்டேட் பண்ணுகிறான். ஸோ அங்கதான் வந்து ஐ வாஸ் லைக் சோ ஹாப்பி ஆக்சுவலா. நாட் பிகாஸ் ஓடகார்ட் வெளில போனதுனால, ஜூபிமெண்டி உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து ஓகே இப்போதான கேம் ஆரம்பிக்கிறோன்னு அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு.
அதான் எனக்கு வந்து லைக் நம்ம என்னதான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் நிறைய பேருக்கு வந்து எஸ்ஏ எல்லாருமே அந்த எக்ஸைட்டிங் ட்ரான்ஸ்ஃபர் அந்த இது இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நான் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும்னு இருந்தது சுபிமெண்டி தான். ஏன்னா அவன் தான் நம்ம வந்து எப்படி கேமை சேஞ்ச் பண்ணி விளையாட போறோங்கிறதுக்கு மெயினான ஒரு பாயிண்டா இருக்க போறதே அவன் தான். அதனால தான் அண்ட் ஹி இஸ் நாட் டிசப்பாயிண்டட் அட் ஆல். இது இப்போ வந்ததுல இருந்து நேத்து கேம் எல்லாம் வந்துட்டு 7 கேம்ல அவன் தான் ப்ரோ பெஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் நம்மளுக்கு. 100% அவன் தான் பெஸ்ட். அதான் சொல்றேனே லைக் நேத்து வந்து நான் அந்த பாயிண்ட் அந்த ட்ராஜடி மிட்ஃபீல்ட் ஒர்க் ஆகலன்னு ஒரு ரீசனை கொண்டு வந்தது. ஏன்னா இவன் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத காமிச்சான். என்ன பேலன்ஸ் வேணுங்கிறதையும் காமிச்சான். அவன் வந்ததுக்கு அப்புறம் இட் ஃபெல்ட் லைக் நம்ம வந்து ஒரு டோட்டலி வேற ஒரு கேம் விளையாடுறோம். இந்த கேம்ல வந்து எல்லாமே சறுக்குன்னு முன்னாடி போயினே இருக்கும். நம்ம எந்த நேரத்தை வந்து பாலை கொண்டு போவோம். அவன் இவனுக்கும் டிம்பருக்கும் அவன் தான் பால் போட்டான். இதுல சூப்பரா போட்டான் அதுவுமே. சோ அந்த ஒரு இடத்துல வந்து சுபிமெண்டி வந்து லைக் அவன் வந்ததுல இருந்து கேமே டோட்டலா வந்து மாறிடுச்சு, which was really helpful for us. பட் அகைன் அட் தி சேம் டைம் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சுபிமெண்டில நம்ம வந்து இந்த டிரான்சிஷன்ஸ் மாத்திரம் பேசிட்டு இருக்கோம்ல, சுபிமெண்டி எல்லா கேம்லயும் வந்து he has created actually very good goal scoring opportunities கூட நம்ம ஃபார்வர்ட் லைனுக்கு. ஐ மீன் whoever எஸ்பெஷலி அந்த நியூகாசல் கேம்ல டிம்பருக்கு ஒரு பால் போட்டதும் இந்த கேம்லயும் வந்து நிறைய சான்சஸ் இருந்தது. லைக் he is playing so many really good passes bro ஃபைனல் தேர்ட்ல கூட. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் அவன் வந்து அந்த பிரிட்ஜ் பிட்வீன் டிஃபென்ஸ் அட்டாக் கூட இல்ல, அவன் வந்து he is showing more to his game and long may it continue. அவ்வளவுதான் சொல்லுவேன். அது சூப்பரா பால மூவ் பண்றான். அவன் எங்க இருக்கானோ அது வந்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு இந்த குட்டி பாஸ் அந்த மாதிரி எல்லாம் தாண்டி அவனுடைய பாசிங் அந்த பாசிங் ஆர்சனல்னு சொல்லுவாங்கல்ல, விதவிதமான டைப் ஜார்ஜினியோ போடுவான். திடீர்னு சம்பந்தமே இல்லாம வந்துட்டு நம்ம ஹாஃப்ல இருந்து வந்துட்டு ஒரு லைன் பிரேக் பண்றது வந்துட்டு சாகாக்கு ஒரு மேட்ச்ல போடுவானு. சம்பந்தமே இல்லாத இடத்துல இருந்து வந்து சாகாக்கு வந்து ஒரு பால் போடுவான். 2 எல்சிபியும் எல்பியும் அடிக்கிற மாதிரி. இவன் லிட்டரலி அதே தான் யங்கர் வெர்ஷன். நான் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அந்த ஏரியல்ல வின் பண்றான். பயங்கரமா ஏரியல் 90% ஏரியல் ஸ்டாட்ஸ் வர பார்த்தேன். ஏதோ சுபிமெண்டி அந்த லிவர்பூல் மேட்ச்ல has won more aerial duels than Van Dijk. bro கோட்டமாட கூட ஹெடர் ஜெயிக்கிறான் bro அவன். அதான் சொல்றேன். எனக்கு அதுதான் ஒரு பெரிய இதுவா இருந்துச்சு. லைக் the way in which he transformed our game பெரிய ஒரு பிளஸ். ஆனா என்னன்னா unfortunate that we had to play him yesterday. ஏன்னா வந்து அவனுக்கு வந்துட்டு கண்டினியூஸா ஒரே இது கேள்வி உங்க ரெண்டு பேருக்கும், இந்த செட்டிலிங் இன்டு தி நியூ லீக் அதெல்லாம் மித்தா? 100% மித். சுபிமெண்டி காமிச்சிட்டானே, சுபிமெண்டி தான் காமிச்சிருக்கானே. 100% மித். சுபிமெண்டி காமிச்சிருக்கான், கியோக்கரஸ் 3 கோல் போட்டு காமிச்சிருக்கான். நம்ம வந்து இதுக்கு வேற சொல்றது மேபி 60 மில்லியன் ரேஞ்சில் வாங்கிட்டு வந்த பிளேயர்ஸ்க்கு தான் வந்து சீக்கிரமா ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்களோ. மேபி லைக் ஒரு 100 மில்லியன்லாம் தாண்டினா வந்து தட்டி கொடுத்து தடவை கொடுத்து எஸ் யூஆர் மை பாய் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் செட்டில் ஆனவங்களே இன்னும் கோல் அடிக்கல. அதுதான் செட்டில் ஆனவங்களே இன்னும் கோல் அடிக்கல. பட் இதுதான் அது வந்து லா மாறிடும்டா. எப்படி வந்து நம்ம பாக்குறோம், எந்த கிளாஸஸ் மூலியமா பாக்குறோங்கிறது மாறிடும். அது அந்த இது மாதிரி தான். நம்ம அந்த கார்டன் ராம்ஸே மீம் ஒன்று வரும் தெரியுமா, சின்ன பசங்கன்னா அவன் வந்து தட்டி கொடுத்து இதுவா பேசுவான். இதே வந்து ஒரு இதுனா 2 பிரெட் வச்சுட்டு யூ ஆர் an idiot சாண்ட்விச் மானே, அந்த மாதிரிதான் இது. இதே நம்ம வந்துட்டு இப்போ ஒரு ஜோக்கரஸோ இல்லாட்டி சுபிமெண்டியோன்னா அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் கேம்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். அவங்க எல்லாம் இடியட் சாண்ட்விச் கேட்டகரிக்குள்ள வந்துருவானுங்க. இதே வேற மத்த 100 மில்லியன் தாண்டி வாங்கின பிளேயர், 120 மில்லியன் தாண்டி வாங்கின பிளேயர், அந்த கிட்ஸ் மாதிரி ஓகே டேக் யூர் டைம், இட்ஸ் ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் வந்து நடந்துன்னு இருக்கு. நம்ம 100 மில்லியன் பிளேயர்னு சொன்னாலும் அதுக்கு வந்து கேட்டாலும் டெக்லன் ரைஸ் இருக்கான். கேட்டா டிரான்சிஷன் அது அவங்களுக்கு மட்டும் தான் டிரான்சிஷன், வேற யாருக்குமே டிரான்சிஷன் கிடையாது. நம்ம எல்லாம் வளர்றப்ப அப்படியே எமிரேட்ஸ் பிச்சில இருந்தே வளர்ந்தாங்கல்ல அப்படியே செடி மாதிரி சுபிமெண்டி எல்லாம். அதனால வந்து அவங்க எல்லாம் வளர்ந்ததுல இருந்து அப்படியே வந்து பர்ஃபார்ம் பண்ணணும், மத்தவங்களும் கிடையாது. பட் பாசிட்டிவ் என்னன்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி இவங்க பர்ஃபார்மும் பண்றாங்க. ஸோ அது வந்து லைக் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமா தான் இப்போ போயிட்டு இருக்கு, விச் இஸ் ரியலி குட். அந்த சலுகைகள் கிடைக்கிறவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கட்டும், பரவாயில்ல. நான் இப்போ சலுகை வேணும்னு கேட்க போறது கிடையாது. அவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம வேலையை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருப்போம். பட் அதான் என்ன சொல்ல வந்தேன்னா, மெயினா இப்போ இந்த சுபிமெண்டி என்னதான் நம்ம மிட்ஃபீல்ட் பார்த்தாலும் அன்பார்ச்சுனேட்லி, ஏன்னா சுபிமெண்டி வந்து நிறைய கேம்ஸ் விளையாடிட்டு வந்திருக்கோம் கண்டினியூஸா. ஐ திங்க் லைக் இப்போ எவ்வளோ 7 கேம்ஸ்ல வந்து 630 மினிட்ஸ்ல வந்து 550-60 மினிட்ஸ்க்கு மேல ஆடி இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு மொத்தமா 90s. சாரி, நம்ம 10 கேம்ஸ் ஆடி இருக்கோம் இன்க்ளூடிங் சாம்பியன்ஸ் லீக் அண்ட் அந்த கேரபோ கப். இல்ல, நான் பிஎல் மட்டும் சொல்றேன். கரெக்ட். சாம்பியன்ஸ் லீக்ல அவன் தான் விளையாடினான். சாம்பியன்ஸ் லீக்ல 2 கேம்லயுமே அவன் தான் விளையாடினான். 2 கேம்லயும் விளையாடினான். சோ அது ஒரு ஃபேக்டரா இருக்கிறப்போ லைக் அன்பார்ச்சுனேட்லி ஓடகார்டும் மறுபடியும் இன்ஜுரி.
அது ரொம்ப அன்பார்ச்சுனேட் இன்ஜுரி. ஏன்னா ரொம்ப அது வந்து அன்பார்ச்சுனேட். பார்த்துட்டே இருந்தோம். திடீர்னு பார்த்தா வந்துட்டு ஏதோ ஒரு கான்டாக்ட் ஆச்சு. அந்த கான்டாக்ட் ரொம்ப வந்துட்டு என்னடா ஒண்ணுமே இல்ல போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான்னு பார்த்தா அவன் திருப்பி அவனும் உட்காந்துட்டான். திடீர்னு சம்பந்தமே இல்லாம. ஓடகார்ட் இன்ஜுரி வந்து வெரி 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 அன்பார்ச்சுனேட். ஹேமந்த் ஓடகார்ட் ரொம்ப அன்பார்ச்சுனேட் தான் ப்ரோ. நீ ஆன் நீ கொலிஷன் சமர்வெல்லோட. சம்மர்வேல் யூ அப்படியே cannot வந்துட்டு say கல்லு மாதிரி அவன் பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு கீழே விழுந்து கிடக்கான். ப்ரோ அந்த இன்ஜுரி எப்பயுமே இல்ல. ஒருத்தன் வந்து செம்மையா அடி வாங்குவான், இன்னொருத்தன் வந்து எதுவுமே ஆகாது அந்த மாதிரி இன்ஜுரியில. ஸோ அன்பார்ச்சுனேட்லி இட் வாஸ் ஓடகார்ட் இன் திஸ் கேஸ். யூஸ்வலா இந்த ஹெட் ஆன் ஹெட் இன்ஜுரிஸுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தனுக்கு தான் செம்ம அடி விழுந்திருக்கும், ஒருத்தனுக்கு தான் ரத்தம் வரும், ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு எதுவும் எப்பவுமே ஆகாது. நம்பாலா தான் இருப்பான். நம்மளாதான் இருப்பான், நம்மளாதான் இருப்பான். கரெக்ட். ஸோ அன்பார்ச்சுனேட்லி ஓடகார்ட் இது. அண்ட் ஏதோ அப்டேட் வந்தது இல்ல ப்ரோ உங்களுக்கு ஓடகார்ட் இன்ஜுரி பத்தி? ஆமா ஆமா. இப்ப அது எம்சிஎல் தான் சொல்றாங்க. நீல வந்துட்டு மீடியல் ப்ரோ எம்சிஎல்னா என்னன்னு சொல்லிட்டுங்க ப்ரோ. நம்ம ஆளுங்க வந்து பதறிடுவாங்கன்னா. எம்சிஎல் வந்துட்டு அதான் அது இப்போ வந்து நம்ம 3 இது வரும். 3 டிஃபரெண்டான கால்ல இன்ஜுரி வரும். எம்சிஎல், ஏசிஎல் அப்புறம் இன்னொரு ஒரு சிஎல் வரும். சாம்பியன்ஸ் லீக் கிடையாது, வேற என்னமோ ஒன்று. எம்சிஎல்ங்கிறது அதுல பேர் வந்துட்டு மீடியல் குரூஷியட் லிகமெண்டார் நினைக்கிறேன். மீடியல் கொலாட்ரல் லிகமெண்டார். இது ஏசிஎல் தான் ஆன்டீரியர் குரூஷியட் லிகமெண்டார் வரும். இது மீடியல் கொலாட்ரல் லிகமெண்டார். நாட் அது தட் வந்து சீரியஸ்ல. ஆமா கான்டாக்ட் சீரியஸ். அதனாலதான் நல்ல கான்டாக்ட். அதனாலதான் வந்துச்சு. என்ன ஒரு நல்ல விஷயம்னா இது வந்து ரொம்ப மோசமான இன்ஜுரி கிடையாது. இது வந்து லைக் கிரேட் 2 சொல்றாங்க. ஒரு கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ங்கிறது வந்து அந்த சிவியரிட்டி ஆஃப் த இன்ஜுரி வச்சுட்டு பிரிப்பாங்க. கிரேட் 1 தான் இருக்கிறதுலயே ஈஸியஸ்ட் சேஃபஸ்ட். லைக் கிரேட் 1 விழுந்துச்சுன்னா ப்ராபப்ளி லைக் ஒரு 1 to 2 வீக்ஸ்ல திருப்பி வந்துருவான். which would have been really good for us. ஏன்னா இப்ப இன்டர்நேஷனல் பிரேக் போறாங்க, அதுலயே 2 வீக்ஸ் முடிஞ்சிரும். சோ ப்ராபப்ளி அந்த பிரேக் அப்புறம் வந்துருவான். இல்ல அதான் சொல்றேன். இல்ல நீ நினைச்சாலும் நீ கேட்டாலும் அவன் வரப்போறது கிடையாது அந்த டைமுக்குள்ள. ஏன்னா எம்சிஎல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு 3 to 6 வீக்ஸ் ஆயிடும். ஸோ அண்ட் 3 to 6 வீக்ஸ்ங்கிறதே நம்ம வந்து பயங்கரமா பாத்துக்கணும். ஏன்னா இவனுக்கு இந்த இன்ஜுரி போன சீசன் வந்து இப்ப இந்த போன சீசன் ஹாம்ஸ்ட்ரிங்கா இல்ல அவனுக்கு கால்ல தான் வந்துச்சு, லெக்ல தான் வந்து ஒரு இன்ஜுரி வந்து பிரேக்ல. சோ இது வந்து இந்த சீசன் என்னன்னா நம்மளுக்கு ஆள் இருக்காங்க, அது வரைக்கும் அந்த பயம் இல்ல. எக்ஸாக்ட்லி. போன சீசன்ல அப்படியே பதறி போயிருப்போம், அப்படியே ஐயோ அப்படின்ட்டு. அதுதான் லைக் என்னன்னா பேசிக்கலி நம்மளுக்கு வந்து இந்த 3 to 6 வீக்ஸ்ங்கிறது இப்ப நம்ம வந்து ஒரு 6 வீக்ஸ் ஆனாலுமே பதற தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இப்ப இருந்து இப்ப நம்ம அக்டோபர் பிகினிங்ல இருக்கோம்னா 6 வீக்ஸ்ங்கிறது இட் பி அரவுண்ட் 3rd week of November. கரெக்டா? 3rd week of November. அது worst case scenario என்ன சொல்றீங்க? worst case scenario. ஆமா இல்ல I think that should also be the path we follow. ஏன்னா இந்த 3 to 6 வீக்ஸ்ங்கிறது நம்ம மேக்ஸிமம் அவனுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு கூட்டிட்டு வந்தோம்னா பாசிபிலிட்டி ஆஃப் தட் இன்ஜுரி அக்ரவேட்டிங் ஆர் பிகமிங் லைக் இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரா அடுத்த லெவல் ஒரு ஏசிஎல் போற மாதிரியோ இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி கம்மியா இருக்கும். அண்ட் அகைன் நம்ம வந்து ரஷ் பண்ணாம போறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீ சொன்ன மாதிரி ஆள் வேற இருக்காங்கிற பட்சத்துல, அன்லெஸ் லைக் சம்திங் டிராஸ்டிக் ஹேப்பன்ஸ் டியூரிங் தி இன்டர்நேஷனல் பிரேக், இந்த ஒரு இதுல வந்துட்டு கொஞ்சம் நம்ம வந்து சேஃபா தான் இருக்கோங்கிற ஒரு சிச்சுவேஷன் தான். ஸோ நம்ம இப்போ வந்து அஃபோர்ட் பண்ணலாம். அவனுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்து நீ வந்து ஒழுங்கா வந்து ரெஸ்ட் ஆகி ஒழுங்கா இதுவாயிட்டு வாடா. இப்ப நீ இல்லைன்னா போன சீசன்ல நம்ம இதே டைம்ல வந்த ஃபர்ஸ்ட் இன்ஜுரி பிரேக் போனப்போ நீ இல்லைன்னா எதுவுமே நடக்காதுங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தோம். அண்ட் அவனுமே வந்துட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி வந்து அவனோட கேமுமே வேற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சீசன்ல வாட் எவர் தேவ் ஷோன் சோ ஃபார் அண்ட் ஹவ் எவர் ஹீஸ் பிளேட் சோ ஃபார், போன சீசன் விளையாடுறதுக்கு இந்த சீசன் விளையாடுறதுக்குமே கொஞ்சம் வந்து வித்தியாசம் இருக்கு. ஸோ அந்த டிஃபரன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணணும்னா ரஷ் பண்ணாம நம்ம வந்து அதுக்கு எவ்வளவு டைம் தேவையோ அதை கொடுக்கணும். 3 to 6 வீக்ஸ்னா தாராளமா 3 to 6 வீக்ஸ் கொடுக்கணும். அதான் சொல்றேனே, நடுவுல வந்து ஒரு 2 வீக்ஸ் பீரியட் வந்து இன்டர்நேஷனல் பிரேக்ல போயிடும். ஸோ ப்ராபப்ளி இவனுமே வந்துட்டு ஒரு நவம்பர் இன்டர்நேஷனல் பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருவாங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நினைக்கிறேன் இப்போதைக்கு. நான் அதான் அதுக்கு மேல சீரியஸ் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. பட் இனிமே பார்த்துன்னு இருக்காங்க தான் நினைக்கிறேன். மேபி ஹோப்ஃபுல்லி இட் இஸ் worse than what it was previously feared அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வராம இருந்தா போறோம். அதுதான் ஒரு மெயினான விஷயம். பட் இவனுக்கு அதான் பாவம் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டான் கரெக்டா நல்லா விளையாடுறப்போ. அப்பதான் நம்ம சுபிமேண்டியை கூட்டு வந்து கேமை மாற்ற முடிஞ்சது. ஸோ தீபக் ஃபர்ஸ்ட் பிகினிங்லன்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்டா வெஸ்டம் பண்றது ஒரு லாங் பால் போட்டு எப்படியாச்சும் அந்த ரைட் விங்ல கொண்டு வந்து அதுல ஸ்டார்ட் பண்ணி ஒரு கார்னர்லாம் வாங்கினாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அவங்க எதுவுமே பண்ண முடியல, செட்டில் ஆயிட்டோம். நம்ம அந்த பார்ட்டை பத்தி கொஞ்சம் பேசுவோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அண்ட் தி சேஸ் ஃபார் தி ஃபர்ஸ்ட் கோல். அந்த கார்னரே ஆக்சுவலா அவங்களுக்கு நல்ல சான்ஸ். ராயா வந்து பால் வாங்க வரேன்னு சொல்லி விட்டுருவான். அந்த ஃபுல் க்ரூக் விட்டுருவான். அது ஓபன் கோல் வேற. நான் வந்து ஐயோ ஸ்டார்டிங்கே இப்படியா அப்படின்ற வரை அது ஃபர்ஸ்ட் மினிட்ல நம்ம ரெடியா இல்லையான்னு தெரியல.
அதுக்கப்புறம் லைக் நீங்க சொன்ன மாதிரி செட்டில் தான் கம்ப்ளீட்லி ரோமன் சேஞ்ச் த கேம். அந்த இதுவே வந்து பாலே நம்ம கிட்ட தான் இருந்தது எனக்கு தெரிஞ்சு 75% ஆஃப் கொஸ்டின் நினைக்கிறேன் அவன் வந்ததுக்கு அப்புறம். இதுக்கு முன்னாடி இருந்தது நம்ம கிட்ட, பட் லைக் வி வர் பிரிட்டி ஓபன். இது வந்து அவன் ஒரு லாங் பால் போட்டாலோ இல்ல அந்த ஒரு ஓடைகார்டையும் எதுவும் பிரேக் பண்ணி வந்தாலே ரைஸ் மட்டும் தனியா இருக்க சைட் எல்லாம் ஓப்பனா இருக்கும் சம்மர் வெல்லும். ஸோ தட் வாஸ் குட். அதுக்கப்புறம் அந்த வந்து பாஸ் வந்து பிரில்லியன்ட் பாஸ். அதுக்கு முன்னாடி எஸ்ஏ ஒரு சான்ஸ் விடுவானே, நல்ல சான்ஸ் அது. ஆமாமா எஸ்ஏ ஒரு சான்ஸ் விடுவான். ஈஸியஸ்ட் சான்ஸ் ஆஃப் தி கேம். யோகரஸ் வந்து ஏதோ ட்ரை பண்ணி கீப்பர் கையில இருந்து அடிச்சு காலை வாங்கி பால வாங்குவான். அது நல்ல ப்ரோ, அது நல்ல வின் ப்ரோ. ஆக்சுவலா ஃபவுலே பண்ணாம ஆக்சுவலா அது போட்டுருக்கணும், கோல் போட்டுருக்கணும். அந்த டைம்லயே நான் வந்துரும்னு நினைச்சேன் கோல் ஆக்சுவலா. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த சாக்காவோட ஹெடர், அந்த ஒரு இது லாங் பாலோட வந்து தூக்கிட்டு போயிட்டு அவன் கால் வழியா விடுவானே சாக்கா, கோல் ஆஃப் சைடுக்கு டிசல்வ் ஆச்சு. அதுக்கு வேற வந்து அது எப்படி சாக்காக்கு வந்து ஆஃப் சைடு, அவங்களுடைய டிஃபெண்டர் தானே பால தலையில தட்ட பாவிகளா. என்ன சொல்றது இதெல்லாம்? எனக்கு அதான் என்ன பேசுறீங்க பேசு, ஓகேடா நம்மளுக்கு ரெஃப்ரி கொடுக்க மாட்டாங்கிறதெல்லாம் சரி, அதுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, டே ஆஃப் சைடு என்னடா சொல்ல முடியுது. அந்த அப்புறமா ஒரு நல்ல கேலஃபியரி சான்ஸ் விட்டீங்களே. ஆமாமா அதுக்கப்புறம் தானே கோலுக்கு அப்புறம் தானே கோலுக்கு அப்புறம். ஓ யா கரெக்ட் கரெக்ட். நல்ல ஷாட். அதுவும் அவனோட வீக் ஃபுட்ல. ஆமாமா ரைட் ஃபுட்ல எடுத்தான். அவன் ஜாலியா அவனுக்கு வீக் ஃபுட் ஆடிக்கிட்டு இருக்கான். அதான் சொல்ல வந்த வீக் ஃபுட் பொசிஷன் எங்க விளையாடுவான் எந்த அதெல்லாம் வந்து டிஃபை பண்ற ஒரு பிளேயர் மாதிரி விளையாடிட்டு இருக்கான். நல்ல சர்ப்ரைசஸ் கொடுக்குறான் ப்ரோ அவன். ஆமா பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல சர்ப்ரைசஸ் கொடுக்குறான். and he is playing really well to be honest. Knockwood stays fit for most of the season. யா தீபா என்ன சொல்ல வந்தீங்க? அதான் அந்த பாஸ் நல்ல பாஸ். as usual as a good shot. லைக் அவன் கையில போனா வந்து அட்லீஸ்ட் பால் வந்து அந்த ஒரு மிஸ் தவிர நான் இது வரைக்கும் பார்த்ததுல எஸ் அட்லீஸ்ட் அந்த டார்கெட்ல அடிக்கிறான், இல்ல டார்கெட் அடிக்கும் போது இவங்க பிளாக் பண்ணிடுறாங்க. நான் அடிப்பேன், நீ சொல்றதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், அவன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல ப்ரோ, கேலஃபெரி கூட அந்த போன கேம்ல ஒருத்தர் கலாய்ச்சிருந்தான், ஒரு ரைட் ஃபுட்ல ஒரு ஷாட் எடுத்து அவன் இன்ஸ்டாகிராம் ஷோர்ல போட்டிருந்தான், கோல் எவ்வளவு பெருசா இருக்கணும்னு சொல்லிட்டு. அது பர்சனலா எடுத்துக்கிறான்னு நினைக்கிறேன். I took that personally. அது மாதிரிதான் இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. பட் யா ஐ மீன் லைக் கேலஃபெரி ஒரு நல்ல ஃபினிஷ் கூட. ரைஸ்ல வந்து நல்ல ஃபினிஷ் ஆக்சுவலா. லைக் அந்த பவுன்சிங் பால் கரெக்டா டாப்ல அடிப்பாங்க. தடுச்சிருப்பாங்க நினைக்கிறேன், பிளாக் பண்ணிருப்பாங்க. ஆமா அது ஆக்சுவலா வந்து பவருக்கெல்லாம் போகாம அந்த ஃபீஃபால நம்ம அப்படி சைட் ஃபுட்ல அப்படி அழகா தட்டி விடுவோம். அந்த மாதிரி வந்து அழகா தட்டி விட்டோம். ஒரு நல்ல ஷாட். செலிப்ரேஷன் கூட நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப செலிப்ரேட் பண்ணாலும் திரும்பி பார்த்தாடே என்னடா சொல்றீங்க அப்படின்ட்டு. அது போறோம். எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. என்னன்னா அது புரிஞ்சதே கிடையாது. உங்களுக்கு எதுக்குடா இவ்வளவு கடுப்பு? உங்களுக்கு 105 மில்லியன் வாங்கி கொடுத்திருக்கான். உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, அந்த 105 மில்லியன் கரெக்டா செலவு பண்ணாததுக்கு காரணம் இவனாடா அப்படின்ற மாதிரி. He is not the reason why you find yourselves where you are. எனக்கு அதுதான் வந்து அதை எப்படி நீங்க வந்து அப்படியே மேப் பண்ணி இது எல்லாத்துக்குமே காரணம் ரைஸ் தான் எப்படி நீங்க கொண்டு வந்தீங்கிறது என்னால வந்து புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இது மெயினா என்னன்னா the way in which we played டாக்டிக்கலி அது வந்து அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்னதான் வந்து சிஎல்ல மிட் வீக் வந்து ஓப்பனா இருந்தாங்க, நம்ம வந்து கத்ரூ பண்ண முடிஞ்சதுன்னு தெரிஞ்சாலும் வெஸ்டாம் எஸ்பெஷலி வெஸ்டாம் அண்டர் நூனோ நம்ம முதலே தான் பேசிட்டு இருந்தோம். இந்த இதெல்லாம் வந்து க்ளவ் ஃபிட். வெஸ்டாம் கரண்ட் இருக்கிற டீமும் நூனோட டாக்டிக்ஸும் க்ளவ் ஃபிட். அவங்க அழகா வந்து அமுக்கிடுவானுங்க அப்படின்னு. நம்ம சைடுக்கு நம்ம வந்து இந்த ஹை பிரஸ் பண்றது அதெல்லாம் பண்ணவே இல்லை. ஆக்சுவலா பிரஸிங் பேட்டர்ன்லேயே கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளுடைய அந்த கேலஃபியரிங்கிற ஒரு மனுஷனை பத்தி பேசுறப்போ அவனுக்கு பொசிஷன், நான் சொல்ல மாதிரி இந்த பொசிஷன் பிளேஸ்மெண்ட் இந்த டாக்டிக்ஸ் அதெல்லாம் டிஃபை பண்ற பிளேன்னா நம்ம கேம் ஸ்டார்ட் பண்றப்போ இன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தோம். 3 பேர் பின்னாடி இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ட்ரொசாட் கீழே இறங்க ஆரம்பிச்சப்போ இவனும் டிம்பரும் மேல போக ஆரம்பிச்சாங்க. திடீர்னு பார்த்தா இவன் வந்து இவன் பக்கத்துல நின்று சாக்கா பக்கத்துல நின்று விளையாடினு இருக்காங்க பாட்டுக்கு சம்பந்தமே இல்லாம. எல்லா ஏரியாலையும் போறான். அது டாக்டிக்கலி வந்துட்டு இது நம்ம வெர்டிக்கலா விளையாடுறோங்கிறது ட்ரை பண்றோங்கிறது அது நல்லா தெரியுது. பட் அட் த சேம் டைம் அந்த ஆர்டெட்டா வந்து ஒரு இதுல சொல்லுவான், நீங்க பாத்திருப்பீங்க கண்டிப்பா, விங்கர் பால் ரிசீவ் பண்றப்ப எந்த ஆங்கிள் ரிசீவ் பண்ணணும், எந்த ஆங்கிள் ரிசீவ் பண்ணா அவன் பம்மை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டு போக முடியும். ஏன்னா இவன் வந்து நம்ம வந்து டச் லைன் சைட்ல இருந்தே வந்து பிடிச்சான்னா அவன் வந்துட்டு டிஃபெண்டர் வந்து ஈஸியா அவனுடைய ஸ்ட்ராங்கர் ஃபுட்ல வந்து மாட்டிப்பான்.
அதே ஹாஃப் ஸ்பேஸ்ல புடிச்சானா உனக்கு வந்துட்டு போறதுக்கு ஸ்பேஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு. அது வந்து இந்த வாட்டி ரொம்ப ஜாஸ்தியா தெரியுது. நேத்து வந்து எனக்கு ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ ஓகே இது நடக்குது, மூவ் ஆறோம், ரொம்ப க்ளோசர் டு கோல் மூவ் ஆறோம், வைட்ல இருந்து ரிசீவ் பண்ணலன்னு. திருப்பி ராத்திரி உட்காந்து பார்த்தப்பறம் இந்த டாக்டிகோஸ் எல்லாம் போட்டு அப்படியே வந்து பொழந்து கட்டியிருப்பானுங்கல்ல கேம. அதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் கேம பாக்குறப்போ ஆமாடா கரெக்ட் இதுதான் பண்றோம் நம்ம. லைக் வி ஆர் மூவிங் ஃபாஸ்டர் பிகாஸ் ஆஃப் த பொசிஷனிங். அதுதான் வந்து ஒரு மெயின் வித்தியாசமா தெரிஞ்சது. ரெண்டாவது எனக்கு வந்து மிட் பஸ்டிங் என்னன்னா, யோக்கரஸ் ஸ்டிங்கர் தான் போட்டான், கோல் போடல, ஸ்டிங்கர் தான் போட்டான். ஆனா செகண்ட் டைம் பார்த்த அப்புறம் தான் அவனுடைய கம்ப்ளீட்லி ஆக்குபைட் தி டிஃபென்ஸ். அது வந்து எனக்கு வந்து செகண்ட் டைம் தான் புரிஞ்சுது. ஆக்சுவலா எனக்கு திடீர்னு தெரியும் பார்த்தா என்னடா சாக்கா எப்பயுமே 1v1ல தான் இருக்கான், இதெல்லாம் புதுசாச்சே நடக்காதே. இவங்க எல்லாம் யூசுவலா 2-3 பேர் போடுவானுங்களே சாக்கா மேல, திடீர்னு வந்து ஏதாவது ஜெஃப் இல்லாட்டி சம்மர்வில் 2 பேர் எவனா ஒருத்தன் தான் ஓடி இருந்தான் அவனோட. எனக்கு அப்பதான் இந்த கியோக்கரஸோட அவன் பண்ணிருக்கிற ஒரு விஷயமே புரிஞ்சேன்னா, என்னடா ஆர்டேட்டா என்னடா சும்மா சொல்றான், அவனை போய் கட்டி பிடிச்சி தேங்க்யூ சொன்னேன், என்னடா என்னடாம பேசினு இருக்கானடான்னு யோசிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட் நாடு. அப்புறம் கேம் திருப்பி பார்த்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா ஆமா அவனுக்கு கோல் வரல, பட் அவனுடைய கான்ட்ரிபியூஷன்ங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் கேம் வாஸ் நாட் ஆஸ் பேட் அஸ் வாட் ஐ தாட் இட் வாஸ். லைக் நான் வந்து மோசமான கேம் பயங்கர மொரட்டு ஸ்டிங்கர் போட்டான் அப்படின்னு யோசிச்சிருந்தப்போ இல்ல, கோல் போடல அதனால நம்மளுக்கு அப்படி தெரிஞ்சதே தவிர்த்து he had a decent game. அதுக்குன்னு தாறுமாறு கேம்னு சொல்ல மாட்டேன், டீசன்ட் கேம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கேம் வந்து பிசிக்கல் பேட்டில் அவங்களோட ரெண்டு மௌரப்பனஸும் பேர் கில்மன், அந்த ரெண்டு பேரும் அவங்களும் இவன் சைஸுக்கு இருக்காங்க. சோ வந்து இட் வாஸ் லைக் டோட்டலி பிசிக்கல் கேம் ஃபார் அந்த ஒரு 75th மினிட் மேல டயர்ட் ஆயிட்டான் பால். அவ்வளவுதான்டா, அவனுக்கு ஃபவுலும் கொடுக்க மாட்டேங்கிறான் அந்த ரெஃப்ரி. அவனுக்கு அதுவும் விளையாடினே வேற இருக்கான்ல கண்டினியூஸா 90 மினிட்ஸ். சொல்லு ஹேமந்த், சொல்லு ஹேமந்த். இல்ல இந்த கோல் ஏரியா எஸ்பெஷலி ஆரியோலாக்கு வந்து எவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ அவனுக்கு ஸ்பேஸும் இல்ல பெருசா. அதான் அதான் பிளஸ் லைக் ஐ திங்க் லைக் எந்த கேமா இருந்தாலும் அந்த போர்ட்வேல் கேம் தவிர்த்து எல்லா கேமும் விளையாடி இருக்கான்னு நினைக்கிறேன். Or did he even play the Portwell game? I don't remember. He came on as a substitute. He came on. Yeah. So அவனும் சுபிமெண்டியும் மேக்ஸிமம் மினிட்ஸ் ஆடி இருக்காங்க. அது தெரிஞ்சிச்சு. Not saying that தாறுமாறான அவுட்ரேஜியஸ் கேம் டாக்டிகோஸ் தான் கரெக்டா சொல்றாங்க, நம்ம ஐ டெஸ்ட்ல பார்க்கலன்னு சொல்லல. ஐ டெஸ்ட்ல பார்த்தப்ப சப்போர்ட் பண்ணலாம், ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதுதான் சொல்ல இருக்கவங்களே சப்போர்ட் பண்றாங்க, கோல் அடிக்காதவனே நம்ம சப்போர்ட் பண்ணலாம். நம்ம சப்போர்ட் பண்ணலன்னா வேற யார் பண்ணுவானுங்க? நம்ம சொக்காய போட்டா இதுல வேற திருப்பி கான்வர்சேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ we need to talk about கியோக்கரஸ் கோல் போட மாட்டான், அது ஒரு பெரிய கவலை. ஓகே மன்னிச்சு விட்டுறேன். இந்த சும்மா இந்த செஸ்கோ சைன் பண்ணிருக்கலாம்னு திருப்பி ஆரம்பிக்கலாம். அது எனக்கு இன்னும் காண்டா இருக்கு. பண்ணிருக்கலாம் தான், என்ன பண்றது, பண்ணல. இவன் நம்ம கூட தான் ஆடுறான், பார்த்தா வோல்டமோட கூட தான் ஆடினு இருக்கு. அதுக்குன்னு வோல்டமோடையா கூட்டின்னு வர முடியும்? ஒருவேளை ஆர்சனல் எக்கிபிக்கே போயிருக்கலாமோ. டேய் போகல, வந்துட்டான். இப்ப இவன் தான் நம்மளுக்கு ஆடுறான். நம்மளுடைய வேலை நல்ல விஷயங்கள் நடக்கிறப்போ இவருக்கு சப்போர்ட் பண்றது. சொல்லிக்கிட்டு அப்போ ஹாலண்ட் சைன் பண்ணிருக்கலாம் சொல்ல, நாங்க கிறிஸ்டியானோ ரொனால்டோ சைன் பண்ணிருக்கோம். லைக் he wasn't fantastic but he wasn't as bad. ஐ டெஸ்ட்ல பாக்குறப்ப நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சதோ அந்த அளவுக்கு மோசமாவும் இல்ல. அது ஒரு விஷயம். சோ போனோம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. செகண்ட் ஹாஃப்ல கண்டிப்பா ஒரு கோல் தேவைப்பட்டது நம்மளுக்கு. ஏன்னா வந்து அவங்க வந்து என்ன த்ரெட்டன் பண்ணலனாலும் ஹேமந்த் சொல்ற மாதிரி கேமுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதுக்காவது, நம்ம தூங்கவே இல்ல தூங்கிட்டே இருக்கேன் நான் கொஞ்சம் மூச்சுக்கலாங்கிறதுக்கு, இந்த பாடியில கொஞ்சம் உயிர் இருக்குங்கிறத காமிக்கிறதுக்காகவாச்சும் ஏதாச்சும் ஒரு கோல் போடணுங்கிற ஒரு இதுலதான் இருந்துச்சு. பட் அதுக்கேற்ற மாதிரி கோல் போட்டானுங்க. ஸோ அது வந்து ப்ராப்பரான ஒரு விஷயமா முடிஞ்சிச்சு நம்மளுக்கு. ரெண்டாவது கோல் அது பெனால்ட்டியா இல்லையா? பெனால்ட்டி தான், பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க, பெனால்ட்டி அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம பேசவே கூடாது, அவ்வளவுதான். நம்ம கிட்ட சொல்லுவாங்க பெனால்ட்டி கொடுக்கலன்னா பெனால்ட்டி இல்ல, பெனால்ட்டி கொடுத்தா பெனால்ட்டி. எனக்கு இல்ல ரெஃபரிங் டிசிஷன்ஸை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு இந்த சீசன் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இருந்தேன். ஐ மீன் இருக்கேன் இன்னுமே. ஐ டோன்ட் வாண்ட் டு கம்ப்ளைன் அபவுட் ரெஃபரிங் டிசிஷன்ஸ் திஸ் சீசன். கம் வாட் மீ, ஐ பிலீவ் தட் நம்ம அது தேஞ்சு போன ரேடியோ மாதிரி ஆயிடுச்சு. இட்ஸ் லைக் இரிட்டேட்டிங் டு ஹியர். சொல்றதுக்கும் கடுப்பா இருக்கு, சொன்னாலும் மாற போறது இல்லன்னு தெரிஞ்சு. அதுதான் மெயினான விஷயம் எனக்கு. அதனாலதான் வந்துட்டு ஓகே நம்ம வந்து ரெஃப் டிசிஷன் பத்தி எல்லாம் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹேமந்த், உன்னுடைய தாட், இது பெனல்ட்டியா இல்லையா? எனக்கு என்னன்னா, ஐ நோ பெனல்ட்டி, அந்த ஃபவுல் ஹஸ் ஸ்டார்டட் அவுட் சைட் த பாக்ஸ். அங்கதான் வந்து அவன் ஃபர்ஸ்ட் இனிஷியல் கான்டாக்ட் பண்ணான். பட் அந்த மெயின் கான்டாக்ட் பாத்தீங்கன்னா அது பாக்ஸ் பக்கத்துல வந்துச்சு. பட் என் ஒபினியன்ல அது ஃப்ரீ கிக்கா தான் ப்ரோ இருந்திருக்கணும். ஆக்சுவலா இட் ஷுட் ஹவ் பீன் a free kick. ஃப்ரீ கிக்கா தான் இருக்கு. ஏன்னா ரூல் என்ன சொன்னாங்கன்னா,
லைக் It's where கான்டாக்ட் it எங்க starts. முடியுது Yeah, இல்ல வேர் exactly. இட் ஃபினிஷஸ் டு மேட்டர்ஸ் அப்படின்னு. ஐ திங்க் டிம்பர் But can வந்து I interrupt you for 1 second? யா போன சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த தாமஸ் பார்ட்டியோட ஃபவுல் அகைன்ஸ்ட் அட்லாண்டா ஃபர்ஸ்ட் கேம் பெனல்டி ராயா சேவ் பண்ணுவான். That was very similar to this. Very similar and they gave a penalty actually. ப்ரோ அது சிஎல் கொஞ்சமா இல்ல கரெக்ட் தான். இல்ல ப்ரோ நான் ரெண்டு தான் இந்த அதெல்லாம் மாதிரி பாத்துக்கிறேன். ரெண்டு சொல்லக்கூடாதுடா. ஃபவுல் has அது I've seen only 2 அது fouls. சொல்லக்கூடாது. ஏன்னா ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க ஒருத்தர் இதே சொன்னாங்க. வந்து நம்ம சிஎல்ல போறோம்னா பெனல்டி கொடுத்துருவாங்க. எங்க நடு வாரத்தை கொடுத்தாங்க, இந்த வாரத்தை குடும்ப ஆட்டுறாங்க. அதுல என்ன காமெடினா நம்பால் தான் அவன் சட்டையை புடிச்சுக்கிறான் ஃபர்ஸ்ட். சட்டை புடிச்சு இழுத்துக்கிறான். ரீஸ் ஜேம்ஸோட நான் பெரிய ஃபேன்லாம் இல்ல, பட் ரீஸ் ஜேம்ஸோட சட்டையை புடிச்சு இழுத்தது இவன் தான் முதல்ல. So foul if they are given it should have been the other way தான் first of all. எனக்கு அதுதான் புரியல, என்ன சொல்றா இவன். சரி ஓகே, நம்மால் கொஞ்சம் அன்றாவில் வரப்பல சரி ஓகே நல்லாதான் இருக்கு கொஞ்சம் அப்படின்னு. பட் எனக்கு என்னன்னா ஐ ஃபெல்ட் லைக் டிம்பர் வந்து கொஞ்சம் அந்த பாயிண்ட்ல இன்டெலிஜென்ட்டா யூஸ் பண்ணிக்கிட்டாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நீ உனக்கு கான்டாக்ட் வந்துட்டு அவன் கண்டினியூஸா கான்டாக்ட் இருந்துட்டே இருந்துச்சு. சோ அவனே வந்து மொமெண்டம் டெஃபினட்டா ஃப்ரண்ட்ல போறதுக்கு மொமெண்டம் இருக்குன்னு அவனுக்கு தெரியும். Bro but VAR இதெல்லாம் பார்க்கலையா? இல்ல அதுதான் நான் கேட்க வரேன். இல்ல அதுதான் நான் சொல்றேன். ஏன் VR பார்த்துட்டு I think they said it was fine. fine. I think என்ன they said it was பாத்துக்கறானுங்க இவனுங்க? அவ்வளோ ஆங்கிள் இருக்குது. என்ன பாத்துக்கறா? ரியல் டைம் வியூலயே நான் என் பொண்டாட்டிட்ட சொல்லுங்கறேன், இல்ல இது ஃப்ரீ கிக் தான் இருக்கும் மாத்திடுவானுங்கன்னு. பட் நல்ல வேளை பெனல்டி இது போன வாரத்துக்கு அப்பீஸ் பண்றதுக்காக தான் குடுக்குறானுங்களா என்னன்னு தெரியல. ஆமா 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 ஆமா. இல்லடா அதுதான் சொல்றேனே, லைக் அவன் வந்துட்டு கான்டாக்ட் ரைட் பண்றப்போ பிசிக்கல் டச் இருந்துச்சுல உள்ள போய் விழுற வரைக்கும். ஐ திங்க் அவன் வந்து அந்த பாயிண்ட்ல வந்துட்டு ஓகே நம்ம எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்கா நம்மள, எப்படி இருந்தாலும் அந்த இம்பாக்ட்லயே அப்படியே ஃப்ரண்ட்ல மொமெண்டம்ல கொஞ்சம் போய் அப்படியே வேற மாதிரி காமிச்சிட்டோம்னா கண்டிப்பா உள்ள விழுந்துருவோம். லைக் லைனுக்கு இந்த பக்கம் லைனுக்கு அந்த பக்கம் ஒரு மெல்லிசான கோடு அந்த மாதிரி தானே அது. அப்படியே லைட்டா அதான் கேட்டிருப்பான் அந்த dialogue. Oh, the opposition player cleverly won a penalty against. யா இதெல்லாம் கேன் பண்ணினான்னா அப்படியே வந்து அவனுக்கு வந்துட்டு இது வச்சு செல வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா கேன் மாதிரி ஒருத்தன் இல்லடா அப்படின்ட்டு நம்மால் அது பயங்கரமா கான்டாக்ட் ரைட் பண்ணி பண்ணா. அகைன் சொல்லேனே அது பெண்ணோ இல்லையோ இம்மெட்டீரியல் அட் தி எண்ட் பிகாஸ் லைக் வி ஒன் த கேம். பட் அட் த சேம் டைம் நம்மளுக்கு ஹேண்ட் பாலும் மேட்டர் இருந்துச்சு அந்த இடத்துல. 2 ஹேண்ட் பால் அது பார்க்க கூட எனக்கு அதான் புரியல. சரி ஓகே இந்த பெண் கொடுத்துட்டோம் அதனால ஹேண்ட் பால் செக் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க தோடிச்சு எனக்கு 2 ஹேண்ட் பாலுக்கு. பட் யா இதுதான் வந்து நம்ம ஒரு நான் இதுவான ஒரு விஷயம் இந்த கேம்லன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு கேம். ஆனஸ்டா சொல்லணும்னா போர் அடிச்சுதா? ஆமா அடிச்சுது. பட் இந்த மாதிரி போர் எல்லாம் நான் சந்தோஷமா எடுத்துப்பேன் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பெனல்டி பத்தி பேசுவோம். were you guys surprised that Saka took the penalty? It's his club. If he wants a penalty he takes a penalty. That's what I thought as well. எனக்கு அதுதான் நீ வந்து இந்த first designated penalty. ஆமா எனக்கு தெரியல, அதுக்காக தான் எனக்கு நான் இந்த கேள்வி I raised this question because number 1 Gyökeres is number 2 in line. 100%. okay அதான் சொல்றேனே இது அவனுடைய கிளப். அவன் இப்ப இந்த நேரத்துல எனக்கு பெண்ணு வேணும் இந்த நேரத்துல நான் ஃப்ரீ கிக் எடுக்க போறேன்னு சொன்னான்னா அவன் தான் எடுப்பான். அது கேப்டனும் அவன் தான் ஆம்பேட் வச்சிருந்தான். அவன் தான் ஆம்பேட் வச்சிருந்தான். அவன் தான் கேப்டன் வேற அந்த பாயிண்ட்ல. இத்தனை பேர் சைன் பண்ணி நம்ம ஆள் தான் மெயின். ஆமா யார் வந்தாலும் நம்ம ஆள் தான் மெயின். அதுல வந்து இதுவே இல்ல, நம்ம கேம் அவனை சுத்தி தான் ஓடுது. அப்படிங்கிறப்போ he decides what happens. அந்த வந்து ஒரு இது. பட் do you guys feel that ஒரு கருணைக்காக நம்ம வந்துட்டு if it had been 2-0 நம்ம இது கார்பேஜ் போட்டா வந்து அதுல இருந்து ரீசைக்கிள் தோண்டி எடுத்துட்டு போவானுங்க தெரியுமா ஒரு சில பேர் வந்துட்டு. அந்த மாதிரி ஒருத்தன் வந்து சுத்தின இருக்கான். வெறும்னா ஒரு ஜாக்கெட் போட்டிருக்கான், தலையில ப்ளூ கலர் ஆர்சனல் தொப்பி. வீட்டுக்கு கீழ இருந்து பார்த்தா தெரியுது. சாரி massive where gargantuan everywhere when you are big. அப்படிதான் சொல்லுது. தீபக் சொல்லிதே 2-0 இருந்ததுன்னா I would have agreed like okay fine we are safe enough. 66th minute வேற இது. We had still 30 minutes to play. Yeah. So if he is the number 1 penalty taker na he had to take, that's it. அன்னை இப்ப 2-0 இருந்தா நம்ம வந்து இப்போ ஹவர்ட்ஸ் கொடுத்து கான்ஃபிடன்ஸ் ஏத்துற மாதிரி பண்ணிருக்கோம். பட் நாட் நோ. எனக்கு இன்னொன்னு வந்து இது வந்து கியோகரஸ் வந்துட்டு அந்த ஹவர்ட்ஸ் இருந்த சிச்சுவேஷன்லயும் இல்ல மெயினா. ஸ்கோர் 3 goals. அதுதான் played well. ஹவர்ட்ஸ் 10 கேம்ல கோலே போடல. எக்ஸ்டர்னல் நாய்ஸ் தான் இந்த சும்மா. ஆமா எனக்கு அதனால தான் என்னடா எதுக்கு இவனுக்கு கான்ஃபிடன்ஸ் என்ன பூஸ்ட் பண்ண? ஆல்ரெடி இவன் கான்ஃபிடென்ட்டா தானே விளையாடிட்டு இருக்கான். கோல் தானே இல்ல. இவன் என்ன கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா வந்து மறுபடியும் அட்டாக் போயிருக்கவே மாட்டான். மறுபடியும் அவன் அட்டாக் போனதுக்கு ஒரு
அதுவே ஒரு இண்டிகேட்டர் அவன் கான்ஃபிடென்ட்டா தான் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபுட்மாப்ல போடுற ரேட்டிங் எல்லாம் போட்டு யாருமே கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா நம்மால் என்ன 007 மத்த பிளேயர்ஸ் மாதிரி 007 எல்லாம் பல ஏரியாக்களில் இருக்கார்கள். ஒரு சில ஏரியால 007 007 2 பேர் இருக்கானுங்க. ஒருத்தர் 7 தாண்டி போயாச்சு விடு. அத பத்தி என்ன 7 to 10 நம்பர்ஸ் எவ்வளவு இருக்குன்னா அது எண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பட் யா இந்த கேம் வந்துட்டு அதான் நான் ஆனா சொன்ன மாதிரி சாக்கா எப்போ பெனல்டி எடுத்தாலும் எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் ப்ரோ. அது எனக்கு மாறவே மாறாது. அந்த இதுல காமிச்சாங்களே கிராஃப்ல காமிச்சாங்க கிராபிக்ல 1 2 3 ஒரு 4 மிஸ் 5 ஒண்டி 2 அந்த இடத்துல சாக்கா அங்க ஒண்டி அது அடிச்சிடாதடா மெட்ரிடா மெட்ரிட் பெனல்டி அது மெட்ரிட் பெனல்டி தான் நினைக்கிறேன். அதை இது பண்ணி விடுவாரு, சிக் பண்ணி விடுவாரு. பண்ணுங்க. பணக்கா ட்ரை பண்ணி மொக்கையா நேரா அடிப்பானு கையில. ஐயோ இல்ல அது நேரா மட்டும் தான். அடிச்சிருந்தா கோல், நேரா அடிக்கலாம் அவன். அதான் ஆமா பிரச்சனை. அவன் டைவ் பண்றதுலயே அடிச்சார்ல கரெக்டா அவன் மேலேயே நேரா. யா இதுதான் வந்து நம்மளுடைய கேமோட ரிவ்யூ. ஓவரால் வந்துட்டு இப்ப ஸ்டாட்ஸ்னு எடுத்து பார்த்தோம்னா நம்ம 21 ஷாட் அடிச்சிருக்கோம், 5 ஷாட் ஆன் டார்கெட், அதுல 2 கோல், 68% பொசிஷன். நம்ம கிட்ட தான் பொசிஷன் மொத்தமாவும் இருந்துச்சு. எனக்கு இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்களுக்கு வந்து 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட். செகண்ட் ஹாஃப்ல லிட்டரல் ஸ்ட்ரோல் அன்பிலீவபிள். நம்ம இன்னும் வந்து அந்த நாங்க வச்சு தட்டின்னு இருக்கோம். முடிஞ்சா ஒரு பாயிண்ட்ல பண்ணாங்களே 3 பேர் மாத்தி மாத்தி பால் பாஸ் பண்ணிருந்தானுங்க ஒரு சைடு. டேய் என்னடா இது வந்து நம்ம ஃபீஃபால 3-0 போட்டா அது வந்து ஒரு ஹிண்டா கொடுக்கும். 3-0 போனதுக்கு அப்புறம் நீ இப்படி வந்து உனக்குள்ளேயே பாஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா கிரௌடு ஓலே ஓலேன்னு கத்தும் அப்படின்னு அது பண்ணுவானுங்க. லிட்டரலி அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. ஸோ ஃபுல்லி டாமினன்ட் வின், ரொம்ப நெசசரி வின் வேற ஆக்சுவலா. ஏன்னா வி ஆர் கோயிங் இன் டு த இன்டர்நேஷனல் பிரேக், வி ஹாவ் அ சான்ஸ் டு கோ டாப் ஆஃப் த லீக். அதுவும் கரெக்டா போய் முடிஞ்சோம். இந்த ஒரு பெரிய மேரத்தான்ல இந்த ஃபேஸ்ல இருக்கிறப்போ திங்ஸ் ஆர் லுக்கிங் யா குட்ங்கிற ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் இதுல வந்து இன்னும் மல்டிபிள் லெக்ஸ் இருக்கு நம்ம போறதுக்கு. கேம் வீக் 12-13, கேம் வீக் 19-20, அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், மே, எவ்வளவோ விஷயம் இருக்கு. ஆனா இந்த பாயிண்ட்ல நம்ம வந்துட்டு போன சீசன் லூஸ் பண்ணின 2 கேம், நம்ம வந்து போன சீசன் வின் பண்ணின ஒரு கேம், டிராப் பண்ணின ஒரு கேம்ல வந்து பாயிண்ட்ஸ் டிராப் பண்ணிருந்தாலும் போன சீசன் லூஸ் பண்ணின 2 பெரிய கேம்ல வந்துட்டு நம்ம வந்து பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கோங்கிறது ஒரு பெரிய பெரிய பாசிட்டிவ் அட் திஸ் பாயிண்ட் இன் டைம். அண்ட் அகேன் ரெஸ்ட்ரிக்டிங் டீம்ஸ் டு 0 ஷாட்ஸ் ஆன் டார்கெட்டுங்கிறது வந்துட்டு இதுக்கு பேர் தான் ஹராம் பால் தான். வாரம் ஹராம் பால் தாராளமா ஆடுங்கடா. ஹராம் பால் கூட ஆடுங்க, நீங்க கவலையே கரெக்ட். இல்ல. நீங்க இப்படியே ஆடினே இருங்க. கிளீன் எனக்கு அதுதான் ஷீட்டோட ஜெயிச்சுன்னு இருக்கிறோம். And அதான் 0 shots on target from the Yeah, opposition. I'll அதான் take it சொல்றேனே. every day, twice on a Sunday. எக்ஸாக்ட்லி இதுக்கு பேர் ஹராம்னா அதுதான் நம்மளுடைய இதுக்காக சண்டை போடுறதுக்கு பேர் இதுன்னா நம்ம செய்வோம் அப்படிங்கிற மாதிரி தான். இது செய்வோம், பரவாயில்ல, தப்பே கிடையாது. 68% நாங்க தான் பொசிஷன் வச்சிருக்கோம். லோ பிளாக் ஆடுறதெல்லாம் அதெல்லாம் எப்ப ஆடினோம் கூட ஞாபகம் இல்லை. லோ பிளாக் கடைசியா நம்ம சிட்டியோட 2-2 போனப்போ அந்த கேம்ல 10 பேர் போனப்போ விளையாடணும். எல்லாருமே வந்து இதெல்லாம் எனக்கு வந்து செம சிரிப்பா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா எல்லாருமே வந்து நீங்க லோ பிளாக் போறீங்க, நீங்க வந்துட்டு பால் வச்சு ஒண்ணும் பண்ண மாட்டீங்க. எங்க கிட்ட பால் இருக்கு, நாங்க என்ன பண்ணணுமோ அதை நாங்க பண்ணிட்டு இருக்கோம். உன் கண்ணுக்கு பாக்குறத பண்ணணுங்கிறதுக்காக எதுக்கு எங்க மேட்ச் பாக்குற? உங்க மேட்ச பாரு. என்டர்டைன்மெண்ட்டுக்கு எதுக்கு நீ எங்க மேட்சுக்கு வந்து பாக்குற? உங்க மேட்ச்ல என்டர்டைன்மெண்ட் தேடி எதுக்கு எங்க மேட்ச்ல வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். பட் யா இது எல்லாமே வந்துட்டு இந்த 4 சிபி 3 டிஎம் 45 சிபி 25 டிஎம் போட்டு ஆடுவோம். That's what we do. Diego Simeone-க்கு நாங்க வந்து ஒரு டஃப் குத்துருவோம். Exactly. On paper. நாங்க அவனுக்கே வந்து ஹராம் பால் சொல்லி கொடுப்போம். இது if this is what haram ball is, I don't know. But this is how it, அது சொல்றேன், they had an XG of like 0.4 என்னமோ. ஸோ ஆமா. இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ இந்த மாதிரியான இது வந்து எனக்கு வந்து ஒரு டாமினன்ட் வின்னுங்கிறது ஒரு ஃபேனா நான் பாக்குறப்ப எனக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மேட்சை பாக்குறப்ப போர் அடிச்சாலுமே நம்ம எவ்வளவு இதுவா அவுட் பிளே பண்ணியிருக்கோம் இன்னொரு டீமை, அவங்க மொக்க டீமா இருந்தாலுமேங்கிறது பெரிய பெரிய விஷயம். ஆனா Uh-oh. கண்டினியூஸ். ஸோ அப்படியே வந்து நம்ம வந்து இதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போயிட்டு நம்ம இன்னும் இன்டர்நேஷனல் பிரேக்ல ஒழுங்கா போயிட்டு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் அடிக்கடி எல்லாம் போடாம எவனுமே பிரச்சனை இல்லாம மறுபடியும் வந்து அடுத்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு செகண்ட் நீங்க ஃப்ளாரியன் வேர்ட்ஸ் மாதிரி டிசப்பியர் ஆயிட்டீங்க ப்ரோ. அண்ட் திருப்பி வந்தீங்க. அப்படியா? இல்ல அதான் தெரியாம வந்து இந்த பக்கம் தீபக் ப்ரோ கரெக்ட் தானே? நான் தான் பார்த்தேனா நீங்களும் பாத்தீங்களா? நானும் பார்த்தேன். ஓகே. யாரும் பார்க்கல. பட் ஆனா அதுதான் வந்து இது. பட் அதான் நீ சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா லைட்டா வந்து இங்க கையை தட்டினா இங்க கை தட்டி மைக்கோட வயர் கொஞ்சம் வந்து இதுவாயிடுச்சு. அதனாலதான். Okay. ஸோ அதனாலதான் அந்த எனக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து ஒர்க் பண்ணி விளையாடுறதுக்கான டைம் இன்னும் கிடைக்கல. ஸோ அதனால வந்து மைக் ஃபிக்ஸ் பண்ற டைம் இது பண்ணிட்டு நம்ம வந்து பண்ணிடுவோம் தான் பாக்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கேமோட ரிவ்யூ அண்ட் ஒரு ஃபண்டாஸ்டிக் டாமினன்ட் லண்டன் டாபி வின். ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் கண்டினியூஸ். ஏன்னா அடுத்தமே வந்ததுக்கு அப்புறம் நம்ம திருப்பி இன்னொரு லண்டன் டாபி தான் விளையாட போறோம் ஃபுல் அவேல. தட் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ வெரி டிஃபிகல்ட் கேம். ஸோ அங்கேருந்து கண்டினியூ Yeah. பண்ணேன். அதுக்கப்புறம் பேலஸ் திருப்பி லண்டன் டாபி அந்த மாதிரி ஒரு 2-3 மேட்ச் வருது அந்த மாதிரி நம்மளுக்கு. ஸோ இதெல்லாம் பனானா ஸ்கின் கேம்ஸ். கண்டினியூஸ். ஸோ இதுல எல்லாமே வின் பண்ணணும் நம்ம, அதான் ஒரு பெரிய விஷயம்.
ஸோ மக்களே உங்களுடைய கருத்துக்கள் என்ன, வாட் யூ தாட் அபவுட் த வின் அண்ட் வாட் யூ தாட் அபவுட் த பர்ஃபார்மன்ஸ்ங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ பிளேயர் ரேட்டிங்ஸ் போயிடலாம் டக்கு டக்குன்னு. ஹேமந்த், ராயா. யா மெயின் ப்ரோ நம்பால அந்த ஃபுல் க்ரூக் ஹெடர் வந்து கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் ப்ரோ. அது வச்சு பேஸ் பண்றேன் அவனோட பெர்ஃபார்மன்ஸ், பிகாஸ் ஹி ஷுட் பி ரெடி அட் எனி கிவன் டைம் ஹி இஸ் கால்ட் அட். ஸோ ஐ யாரையாச்சும் ஹார்ஷா ரேட் பண்ணணும்ல. மேபி ராயா இந்த மேட்ச்ல ஹார்ஷா ரேட் பண்ணிடுவோம். 6 I'll give 6 bro. அது கொஞ்சம் அன்கன்வின்சிங்கா இருந்தது. ஃப்ரீ ஹெடர் ப்ரோ, அவன் முன்னால எவனுமே இல்ல ஃபுல் க்ரூக் முன்னால. ஸோ ரொம்ப எனக்கு என்னன்னா அந்த சான்ஸ் போயிருந்ததுன்னா பர்ன்மத் நம்ம ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ்ல அவனுங்க அடிப்பாங்க தெரியுமா, பில்லிங் அடிப்பாங்க தெரியுமா, அந்த ரீஸ் நெல்சன் கேம். அந்த மாதிரி எனக்கு பயம் வந்தது ஒரு செகண்ட், பிடிஎஸ்டி. ஸோ தேங்க் காட் 6 ஃபார் ராயா. தீபக், கேலஃபியோரி. 8. He was everywhere. Great shot. அது கோலா இருக்கணும். ஜஸ்ட் மிஸ். நல்ல பிளேயர். லைக் அவன் போன சீசன் இன்ஜுரிஸ்ல ஒழுங்கா நிறைய ஆடாம, பட் he looks like a very good player. அவன் லைக் நம்ம டிஃபென்ஸ்ல சஸ்ஸா இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு சிலதை பார்த்து இப்ப அதுலயும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவனோட இது அவன் அந்த லெஃப்ட் பேக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பயங்கரமா காட்டுறான், which is like really happy. ஒரு வேற விதமான ஒரு லெஃப்ட் பேக்கா இருக்காங்க. ஆமா, solid 8 out of 10. Very good performance. கேப்ரியல் நான் எடுத்துக்கிறேன் 7 on 10. தலைவன் வந்து ஒரு சில இடங்களில் கொஞ்சம் வந்துட்டு அந்த கார்னர் 2-3 தடவை வந்து போனதுல வந்து கொஞ்சம் மொக்க பண்ணிட்டான், அவ்வளவுதான். மற்றபடி எதுவும் இல்ல. மற்றபடி கேம்லாம் அவனுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டான். ஒண்ணுமே இல்ல கேம்ல சுத்தமா. ஆக்சுவலா அவங்க எதுவும் அட்டாக்கும் பண்ணல, பாலும் இது பண்ணல, ஷீல்ட் ஆயிட்டு இருந்துச்சு எல்லாமே கரெக்டா. ஸோ 7 on 10 கேப்ரியல். ஹேமந்த், சலிபா. சேம் தான் ப்ரோ. லைக் நம்ம டீம் வந்து அவ்வளோ நல்லா ஆடி இருக்கு தட் தே குட் நாட் கிரியேட் சான்சஸ், வெஸ்ட் ஹாம் மாதிரி ஒரு டீம். ஸோ அண்ட் நம்ம ஆளுங்க அவங்களோட வேலை கரெக்டா பண்ணியிருந்தானுங்க. இந்த கேம் மொஸ்கரை ஈஸியா ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலா, இஃப் ஈவன் இஃப் ஆர்டெட்டா வாண்டட். அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்காது. பட் யா, சேம் 7 on 10. நத்திங் ஸ்பெக்டாகுலர், பட் டிட் தி ஜாப். நம்ம எப்பவுமே யூசுவலா நம்ம டாமினன்ட்டா இருந்தாலுமே ராயா யூஸ் ஹேட் டு மேக் சம் ஒன் வேர்ல்ட் கிளாஸ் சேவ் எல்லா மேட்ச்லயுமே. லைக் இந்த மேட்ச்ல அது கூட கிடையாது. மிட்வீக் மேட்ச் அதனே ராயா. ப்ரோ சலிபாவோட ஸ்கோர் ரிவைஸ் பண்ணிக்கிறேன் 10 on 10. ஏன்னா அவன் கான்ட்ராக்ட் வர சைன் பண்ணிக்கிறான். சோ ஓகே, இது சீசன் ஃபுல்லா அவனுக்கு எல்லா மேட்சுமே ஆமா இஸ் கமிட்டட் டு us. so and he said எனக்கு இன்னும் unfinished business மாதிரி தான் சொல்லிருக்காங்க அந்த சாம்பியன்ஸ் லீக் முன்னால. சோ யா, my CB is not swayed by Real Madrid interest. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுற ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிடலாம், அவ்வளவுதான். இங்க நம்ம கிட்ட இருக்கிறதே வந்து not like a certain Merseyside we don't CB, take names. Merseyside French CB. டிம்பர் 8.5. செம்மையா வர்றான்டா ஒவ்வொரு கேமும். அவன் வந்து அந்த லாஸ்ட் நம்ம எப்பவுமே ரைஸ் சொல்ற மாதிரி எவ்ரி கேம் இஸ் லைக் 8 ஆர் மினிமம் 7.5. டிம்பர்லாம் அதான் அவன் அந்த போன சீசன் வந்து இத்தனைக்கும் ஏசிஎல்ல இருந்து வந்து அத்தனை கேம் ஆடி நான்லாம் வந்து அவ்வளவு கேம்ல ஆடவே மாட்டான்னு நினைச்சேன். பிளஸ் run to the ground were போன சீசன் with Ben White unavailable for all the season. Unbelievable. அவன் அந்த டிஃபென்ஸ்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருமே அவனை பீட் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். ரியலி அதான் அவன் வந்து கேலஃபியோரி தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். சேம் 8, பட் பெனல்டி வின் பண்ணனால 8.5. 8.5 பெனல்டி வரை எடுத்து கொடுத்தோம். நான் ரைஸ் வந்து 9 on 10. எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்ல. பேசிக்கலி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், யார் ஸ்பெஷலிஸ்ட் ஆர் ரெகுலர் ஆர் ஜஸ்ட் ரெகுலர் டெய்லி அவ்வளவுதான். ஸோ மற்றவங்களுக்கு எது வந்து ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் வாரம் வந்து இவன் இருக்கணும் அவன் இருக்குன்னு சொல்றானோ அது வந்து நம்பால் வந்து வாரம் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துட்டு டீல் பண்ணிட்டு வாரம் இதை நான் இப்படி தானே போடுவேன், இதுதான் என்னுடைய பேஸ் லைன் காட்டுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். மறுபடி சூப்பர் கோல் அண்ட் மற்றபடி பண்ணது ஒவ்வொரு செட் பீஸுமே வந்துட்டு பயங்கர த்ரெட்டா இருந்துச்சு. எந்த செட் பீஸ் வேணாலும் உள்ள போலாங்கிற மாதிரியான ஒரு த்ரெட்ல தான் போட்டு இருந்தோம். ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். மை மேன் ஆஃப் த மேட்ச் 9 on 10 கண்டிப்பா. ப்ரோ அவன் ஹாஃப் டர்ன்ல மாத்திரம் அவன் அது இம்ப்ரூவ் பண்ணிட்டு பால் லைக் ஆஸ் இஸ் அந்த ஹாஃப் டர்ன்ல பால் கேரி பண்ணி அந்த என் ப்ராடக்ட்ல இருந்துன்னா he'll go like on another level bro. இப்போ ஒரே அது ஒண்டிதானே மிஸ்ஸிங், பரவாயில்ல. அது இல்லாமே நம்பால் 9 on 10 போட்டுன்னு இருக்காப்ல. சோ இதெல்லாம் தேவையில்லை. அது irrespective of the opposition he turns up. Absolutely. ரியல் மேட்ரிடோட ஆடுறியோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு போர்ட்வேலோ ஆடுறியோ யாரோட விளையாடினாலும் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் 9 on 10 இருக்கும். அந்த அது வந்து இப்ப போன சீசன் இந்த மாதிரி தான் ஆச்சு. பிகினிங்ல வந்து ஒரு பீரியட் ஆஃப் ஸ்லோ ஸ்டார்ட்
அதுக்கப்புறம் அடிச்சான், தூக்க ஆரம்பிச்சான். அப்புறம் கண்டினியூஸா வந்து எல்லாமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ப்ரோ ஹோப்ஃபுல்லி அவனையும் சோபா ரியாலிட்டி சென்டர்ல வச்சுக்கலாம் ப்ரோ. ஏதோ முதுகு வலின்னு வச்சிட்டாங்க. சொல்லுங்க. முதுகு பிடிச்சுன்னு உட்காந்துட்டான். எனக்கு செம்ம சிரிப்பு. ஆர்டேட்டா சொல்றப்ப எனக்கு சரியான சிரிப்பு. அவன் வந்து ரைஸுக்கு முடியல, முதுக பிடிச்சுன்னு உட்காந்துட்டான். அவன் என்ன சொன்னானே தெரியல. ஹோப்ஃபுல்லி டசன்ட் கோ அவன ப்ரோ. முதுக பிடிச்சு உட்கார சொன்னவனே நீ ஆமா. தானடா அப்படின்னு. எப்படியாவது போலனா அடுத்த நான் சந்தோஷமா இருப்பேன் ப்ரோ. Yeah, சீரியஸா. yeah, yeah. He's staying. He's not going. So Hopefully. Odegaard, Rice ரெண்டு பேருமே ஸ்டே பண்றாங்க. That is really good. எல்லாம் 2 வாரம் முதுகு மசாஜ் எல்லாம் பண்ணி முதுகு மேல ஏறி 2 பேர் நின்னு அதெல்லாம் பண்ணி திருப்பி அவனை கூட்டு வந்துட்டா போறோம். Yeah, so Rice for sure. Yeah, for me 9 on 10 out of the match. I would even give 9.5. Hemant, இவன் எஸா நாட் அ பேட் கேம் ப்ரோ. அவன் வந்து நிறைய நல்ல ஷாட்ஸ் கூட எடுத்தான். இதே கேம்ல வந்து he could have scored the goal. அந்த ஃபர்ஸ்ட் கோலுக்கு அந்த அவன் தானே ஷாட் எடுத்தான் அந்த ரைஸ் இதுக்கு. நல்லா ஆடுறான் ப்ரோ, நல்லா ஆடுறான். ஐ ஃபீல் லைக் அவனை வந்து அவனுக்கு பால் போக மாட்டேங்குது ப்ரோ நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல. அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல அதுதான் நான் கவனிச்சேன். அந்த லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண மாட்டேன்றோம். நாட் அ பேட் கேம், பட் ஐல் சே 6 out of 10. ஐ மீன் ஐ கான்ட் ரியலி கிவ் எனிதிங் more than 6 ன்னு தான் தோணுது. It's not a bad 6, but just that you're not really involved in the game and ஒரு necessity கூட இல்ல I think இந்த மாதிரி கேம்ஸ்ல. ஓகே 6 கொஞ்சம் ஹார்ஷ் தான். நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 ஆச்சு கொடுப்பேன். ஏன்னா வந்து கேம் ஜெயிச்சிருக்கோம். அதனால வந்து 6 குடுக்கிறது கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி அப்போ மாத்திரலாம், 7 மாத்திரலாம். சரி. ஓடகார்ட் சுபிமெண்டி ரெண்டுமே எடுத்துக்கோ தீபக். ஓடகார்ட் பத்தி லைட்டா பேசிட்டு அப்படியே சுபிமெண்டி. ஓடகார்ட் வந்து கேம் ஸ்டார்டிங்ல லைக் he was decent. லைக் அந்த செட்டப் ஒர்க் அவுட் ஆனாலும் he was good. என்ன சொல்றது, டீப்ல டிராப் பண்ணி he was pushing the team forward. So before injury like say 6.5 7 it was good. அந்த ஒரு ஸ்பார்க் இருந்தது அந்த பழைய ஓடகார்ட், அந்த ஸ்வாக் மாதிரி. பட் அன்ஃபார்ச்சுனேட் இன்ஜுரி. ஆமா கரெக்ட்டா ஃபார்முக்கு வர டைம்ல ஆமா. சுபிமெண்டி லைக் கிளியர் கம்ப்ளீட்லி சேஞ்ச் தி கேம் ஹவ் வி ப்ளே. இப்போ எல்லாமே அவன் தான் மெயின்ன்ற மாதிரி இருக்கு இப்போ டீம்லயே. லைக் he dictates the entire play, how we play, how fast we play, how slow we play. எல்லாமே அவன் தான் டிசைட் பண்றான். சோ மேகலே solid 9. லைக் ரைஸ் 9.5 னா சுபிமெண்டி 8.59. solid game. solid game கண்டிப்பா. நான் வந்து சாக்கா எடுத்துக்கிறேன். அகைன் ஃபேண்டாஸ்டிக் கேம் ஃப்ரம் சாக்கா வந்து நான் எப்பயுமே தான் சொல்லுவேன், அவன் கோல் அசிஸ்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனா அவன் கேம் விளையாடுற விதம் வந்துட்டு பயங்கரமா இருக்கும். அந்த இது வந்துட்டு அவனால சூப்பரா பண்ண முடியும். அண்ட் 1v1 எல்லாம் போட்டா என்ன பண்ண முடியுங்கிறது இந்த கேம்ல வந்து அடிச்சு நொறுக்கி காமிச்சான் வச்சுட்டு மொத்தமா. ஒரு சில பால்லாம் வந்து சரியா போச்சு, செம்மையா உள்ள போட்டு. அது கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இப்போ சாக்காவோட கேம்ல வந்து இந்த ஸ்ட்ரைக்கர் ரஷ் பண்ற பொசிஷன்ல வந்துட்டு அக்யூரேட்டா மறுபடி அந்த ஒரு ஸ்கில்ல பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா பெர்ஃபெக்ஷன் கிடைக்குங்கிற மாதிரி இவன் பல ஸ்கில்ல அதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணி பெர்ஃபெக்ஷன் கொண்டு வந்துட்டு இருக்கான். ஃபேண்டாஸ்டிக் கேம் அகைன் ஃப்ரம் சாக்கா. ஒரு பெனல்ட்டி வந்து செரி ஆன் டாப். ஏன்னா வந்து ஒரு கோல் அடிச்சணுங்கிறது வந்து ஒரு இது மாதிரி இருந்துருக்கு அந்த கேம்ல. சோ பெனல்ட்டி செரி ஆன் டாப். குட் பெனல்ட்டி டு அன்சேவபிள். ஆமா குட் பெனல்ட்டி, வெரி குட் பெனல்ட்டி. 8.5 on 10 சாலிட் சாக்கா கண்டிப்பா. ஹேமந்த் விக்டர் யோகரேஷா இல்ல இவனா ட்ரொசார்டா? பரவாயில்ல, கியோகரேக்ஸ் எடுத்துக்கிறேன். ஐ நோ நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அவன் பண்ண வேண்டிய வேலை பண்ணிருந்தான். பட் நாட் வெரி என்ன சொல்றது கிரேட் நேத்தி பார்க்கும்போது அன்பார்ச்சுனேட்லி. பட் he pulled a few defenders towards him. நம்ம விங்கர்ஸ்க்கு நிறைய ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சு. I have to give 6.5 தான் to Victor Gyökeres. 6.5 தான். நான் வந்து அதுக்குன்னு வந்துட்டு நான் ஏன் வந்து அந்த விஷயத்தை மெயினா ஃபர்ஸ்ட் சொன்னேன்னா, people made it seem like even me I thought he had like ஒரு 4 on 10 5 on 10 கேம் மாதிரி தான் வந்து விளையாடினா. பயங்கரமான ஸ்டிங்கர், அவ்வளவு மோசமா இருந்துச்சுன்னு ரீவாட்ச்ல அது ஆக்சுவலி அவ்வளவு மோசமா இல்லங்கிறது தெரிஞ்சது. பட் நீ சொல்ற மாதிரி அவனுடைய கோல் ஸ்கோர் பண்றது, அந்த நடுவுல சாகா போட்ட பால் காலால ஒரு மிஸ் பண்ணி ஒன்னு விடுவானே, அதெல்லாம் வந்து he should have scored. So அதெல்லாம் வந்து like the goal has to come. So 6 on 10 I think இப்ப அது வந்து I think that would be like ஒரு justified rating அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. லாஸ்ட் யாரு? ட்ரொசார்ட். நீங்களே எடுத்துக்கோங்க. ஹாப்பி வித் ஹிம் ஸ்டார்டிங். தீபக் ட்ரொசார்ட் நெவர் லைக் நாட் ஹாப்பி. அது நம்மளுக்கு தெரிஞ்சு போன விஷயம் தானே. he makes a difference when he comes out of the bench. அது வந்து எப்பவுமே உள்ளதான். In the game he was better than Olympiacos. Olympiacos was a complete stinker from Trossard.
இந்த கேம்ல he was better like compared to Olympiacos. அந்த ஒரு பாஸ்ல ரைஸ்க்குலாம் போடுவாங்க, யோக்ரேஸ் கிராஸ் ம். பண்ணுவானே ரைஸ், அதெல்லாம் ஆமாமா. கேம் ஃப்ரம் ட்ரோசாட் தான் அந்த பாஸ்லாம். ஸோ he was the usual தான், frustrating at few places, very good at few places instances. ஸோ அந்த மாதிரி வந்து yeah he was good like 7. 7 யா Yeah. ஃபேர். ஐ திங்க் அடுத்து சப்ஸ் யார் வந்தாங்க? நம்ம ஆல்ரெடி சுபி பத்தி பேசிட்டோம். சப்ஸ் மத்தபடி ஈத்தனும் எம்எல்எஸ் வந்தாங்க. அவங்க ரோல வந்து பண்ணானுங்க வந்து. மைக்கேல் மெரினோ வந்தாரு நம்ம தலை. அப்புறம் மார்டின் லியோன் தான். மார்டினெல்லி வந்தாங்க. மார்டினெல்லி வந்து ஆக்சுவலா எல்லாருமே வந்துட்டு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டைன் பண்ண அந்த பாயிண்ட்ல கரெக்டா வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி 2-0 லீட ஷோர் அப் பண்றதுக்கு கரெக்டா வந்து ஹெல்ப் பண்ணி இது பண்ணிட்டு போயிட்டாங்க. எது இதுல வந்து ஈத்தன் வாஸ் குட் ஆக்சுவலி. அதுதான் சொல்லலாம்னு அவனோட அந்த பாசஸ் எல்லாம் கிறிஸ்பா இருந்தது. ஓடேகார்ட் டீப்ல டிராப் பண்ணி அந்த பாஸ்ல நல்லா பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. பாத்தியா இல்லையா? ஈத்தன் வநேரிக்கும் வந்து ஹார்ட் அட்டாக் ஏதோ ஒரு பிரச்சனை, அவனுக்கு வந்து அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக். டேய் அமைதியா, உங்களுக்கு என்னதான்டா வேணும் உங்களுக்கு? எனக்கு பாக்குறப்ப ஒரு ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்கோம்னா அந்த சந்தோஷமே பட மாட்டீங்களா? அதுல ஏதாச்சும் இதுதான் ப்ரோ நம்மளோட ஃபேன் பேஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சோஷியல் மீடியால எக்ஸ்ல ஒரு போட்டோ போட்டு லுக் அட் த வே ஈத்தன் இஸ் லுக்கிங் அட் மிக்கல் அட் ஃபுல் டைம். டேய் செருப்பால அடிப்பண்டா உன்னெல்லாம் பாத்தீனா அந்த மாதிரி ஃபேனா இருக்கிறதா ஃபேனா ஒண்டி இருக்குடா. இந்த பாடி லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட், இந்த வந்து சைக்காட்ரி, இந்த வேலையெல்லாம் பண்ணாதீங்கடா. அவன் பார்த்தா அவன் மூஞ்சில வந்து ஒரு கோவம் தெரிஞ்சுது, டிசப்பாயின்மெண்ட் தெரிஞ்சுது. அவன் ஹார்ட் அட்டாக் கிட்ட போய் சண்டை போட போறான். எங்க இருந்துடா கொண்டு வரீங்க இதெல்லாம் அப்படின்னு வந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்ப. நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி அவன் ஒழுங்கா இல்லைன்னா அதுக்கும் திட்டுவாங்க. அப்புறம் வந்து டைட்டில் ஜெயிக்கலன்னா நீ 16-17 ஸ்டார்ட் பண்ணி ஆடிட்டு இருக்க, இவ்ளோ பேர் இருக்காங்க, எல்லாம் இருக்கான், நீ எதுக்கு அவனை வச்சு விளையாடுன அப்படிம்பாங்க. இல்ல டைட்டில் ஜெயிச்சிருந்தா கூட, இப்போ டைட்டில் ஜெயிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து இப்போ இந்த லிவர்பூல் கேம் நீங்க தோத்ததுனால இந்த மாதிரி விளையாடிருந்தீங்கன்னா நம்ம இன்வின்சிபிள் போயிருக்கோம் அந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க. நல்லதே நடக்கூடாது. இந்த கேம் ஈத்தன் லைக் ஸ்டார்ட் பண்ண கூடாதுதான். ட்ரிக்கி கேம் வெஸ்ட் ஹாம் லைக் ப்ராபபிலி லைக் அந்த சாம்பியன்ஷிப்ல இருந்து வந்த டீம்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ண வைக்கலாம். பட் நாட் திஸ் கேம் டெஃபினெட்லி. அவனுக்கெல்லாம் நான் மறுபடியும் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன். யங்ஸ்டர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ சீசன் வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் சீசன்ல டைம் கண்டிப்பா குறையும். அது ஸ்டாண்டர்டா எல்லாருக்குமே நடக்கும். ஃபோர்டன்லாம் வந்துட்டு வருஷம் வந்து 1500-2000 மினிட்ஸ் விளையாடிட்டு வரல. அவனோடலாம் வந்து ப்ரொக்ரஷனே வந்துட்டு ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. இஃப் யூ வாண்ட் அ பிளேயர் யூ நீட் டு பி பேஷண்ட். எல்லாருக்கும் தெரியும் அந்த பிளேயரோட பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்குன்னு. அந்த பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் தேவை. அந்த பேஷன்ஸ் மேனேஜர் கிட்ட இருக்கு, பிளேயர் கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இல்ல. யாருக்கு வந்து அந்த பேஷன்ஸ் வந்து இம்மெட்டீரியலோ அவங்க கிட்ட சுத்தமா வந்து பேஷன்ஸ் இல்ல. நம்ம பேஷன்ஸா இருந்தாலும் இல்லைனாலும் ஒண்ணுதான். சோ அதுதான் வந்து ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, லைக் ஆஃப் கோர்ஸ் ஆர்டெட்டா மேனேஜர் அதுக்கு வந்து லைக் கிவ் ஹிம் 10 on 10. ஹாலண்ட் போட்டான்டா கோல். ஃபயர் மேன், இது ஃபயர் ஸ்டாண்டர்ட் லெவல் ஃபார்ம்ல இருக்கான். சிட்டி பயங்கர ஃபார்ம்ல இருக்கான். ஒண்ணும் பண்ண முடியாது சொல்றேன். இவன் வந்து பயங்கர இதுல போயிட்டு இருக்கானுங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் பீப்புள் ஆர் டிஸ்கவுண்டிங் சிட்டி இன் தி டைட்டில் ரேஸ். எனக்கு அது புரியவே இல்லை. நீங்க வந்துட்டு ஒரு கடந்த 10 வருஷத்துல வந்து 6 வருஷம் அடிச்சிருக்கானுங்க. எங்க இந்த சிச்சுவேஷன்ல தான் மறுபடியும் வந்து ரன் போறதுக்கு கேப்பபிளான டீம் எல்லாரும் அவங்கள டிஸ்கவுண்ட் பண்றாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஆர் வை. நோ சான்ஸ். அதெல்லாம் டிஸ்கவுண்டே பண்ண முடியாது. அவங்க கடைசி எஸ்பெஷலி பெப் ப்ரோ, பெப் இருக்கிற வரைக்கும் நான் டிஸ்கவுண்டே அந்த டீம் டிஸ்கவுண்டே பண்ண மாட்டேன் ப்ரோ. சிம்பிள். நம்ம இருக்கோம், லிவர்பூல் இருக்காங்க அப்படின்னா சிட்டியும் இருக்கானுங்க. அண்ட் தி பாயிண்ட்ஸ் டேபிள் சேஸ் செல்சி அண்ட் ஸ்பர்ஸ் ஆர் ஆல்சோ தேர். சிச்சுவேஷன் இது வந்து நான் வந்து காப் அவுட்டுக்காக தான் பண்ணல. பட் ஆனா இதுதான் உண்மை. இப்ப நம்ம வந்துட்டு 5 கேம்ல 16 பாயிண்ட் எடுத்துட்டோம். 7 கேம்ல நம்ம அதனால டாப்ல இருக்கோம்னா they are just like arms distance from us. சோ அது வந்து தெரியுது இல்ல. எனக்கு வந்து ஆர்டெட்டா 10 on 10 தாண்டி எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னா கிரவுட் வாஸ் ஹாரிபிள் மேன். எனக்கு வந்து பயங்கர டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு டைட்டில் ரேஸ்ல இருக்கோம், இந்த மாதிரி கேம் எல்லாம் வந்து நம்ம வந்துட்டு ஜெயிச்சே ஆகணும்னு டிஃபால்ட்டா எடுத்துக்கிற அந்த சைட் ஆஃப் பைபோலார் போயிட்டாங்களான்னு தெரியல. ஒண்ணு எல்லாமே மோசமா இருக்கு, எல்லாமே இழவா இருக்கு, எல்லாமே பத்திட்டு எரியுதுன்னு இருப்பாங்க. அப்படி இல்லாட்டி சடனா ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் எஃப்சி ஆயிடுவாங்க வீக் டு வீக். அது ஏன் நீ அந்த பாஸ் பண்ணல, ஏன் இதை தொடல, டேய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கடா, நம்ம நல்லா தாண்டா விளையாடிட்டு இருக்கோம், கிரௌடுக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் ஃபெல்ட் தட். ரொம்ப ஒரு மாதிரி வந்துட்டு சத்தம் இல்ல, ஃபிளாட்டா தான் இருந்தது ப்ரோ. மிஸ்டேக்ஸ்க்கு தான் வந்து சவுண்ட் ஜாஸ்தியா வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு, நம்ம நல்லது பண்ணதை தாண்டி. சோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருந்துச்சு. ஹோப்ஃபுல்லி இட் சேஞ்சஸ். நான் குட் வின். ஒரே ஒரு இதுதான் ஆக்சுவலா ஒரு क्वेश्चन தான் இருந்தது. யாரு ஹூஸ் கமிங் பேக் ப்ரோ இன்ஜூரில இருந்து இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் யாராவது வருவாங்களா? ஹின்காப்பே மட்டும் தான் வரும். நோனிலாம் நவம்பர் ஆயிடும். நோனி கை, ஆமா நோனி கை 2 பேருமே நவம்பர் ஆயிடும்.
ஓகே. நவம்பருக்கு அப்புறம் நம்ம ஆட்டத்தை பாருங்க. அதுக்குள்ள எவனும் அடி வாங்காம போகணும்டா. அதான் நானும் சொல்ல வந்தேன். நீ வேற ஆட்டத்தை பாரு கூட்டத்தை பாரு. அதெல்லாம் இப்ப பேச வேணாம், ஆள் வரட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம். ஸோ யா, வண்டர்ஃபுல் கேம், வண்டர்ஃபுல் வின். அண்ட் இந்த எபிசோட பத்தி உங்களுடைய கருத்துக்கள் போடுங்க மக்களே. தேங்க்ஸ் a lot for joining me, தீபக் அண்ட் ஹேமந்த். அடுத்த ஒரு எபிசோட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். டேக் கேர். பை.